வரேம்மா. விஜய் விஜய் எழுந்திருச்சிட்டியா? எழுந்துட்டமா. விஜய் பல் தேய்ச்சிட்டியா? ஆச்சுமா. விஜய் குளிச்சிட்டியா? ஆச்சுமா. சீக்கிரமா தலையை தொட்டிக்கிட்டு வந்து சாம்பிராணி போக போட்டுக்க. சரி. விஜய் சாம்பிராணி போக போட்டாச்சா? ஆச்சுமா. தாயே சோதராவளி என்னம்மா? சீக்கிரமா கோயிலுக்கு போய் உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாப்பா. முதல்ல காலேஜுக்கு போறேன்ல. அப்போ காலேஜ் பேருக்கே அர்ச்சனை பண்ணி போடுறேன். சரியான விளையாட்டு பிள்ளை. சீக்கிரமா போ. வழியோடு பிள்ளை கோயிலுக்கு போகணும். கோவில் இருக்குட்ட மச்சான். முதல்ல இந்த குமரி பொண்ணுக்கு பதில் சொல்லிட்டு போ. கோட்டா பண்ணாத புள்ள கோயிலுக்கு போகணும். நேரமாச்சு. ஆமா படிக்க பட்டணத்துக்கு போறியாமே. கைய வீசிக்கிட்டு போனா சும்மா விட மாட்டேன். கல்யாணத்தை பண்ணிட்டு போ மச்சான். ஐயோ அப்பா, இந்த பொட்டை குட்டிங்களையும் தப்பிச்சுட்டு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு. என்ன வரட்டுறாளுங்க. நான் எவ்வளவோ சொல்றேன், என் பேச்ச கேக்குறியா? எத்தனை பஸ் போகுது. நம்ம பண்ணையாளுங்க யாத்தியாச்சும் ஒருத்தர்கிட்ட சொன்னா சைக்கிள்ல கொண்டு விட்டுட போறாங்க. அதை விட்டுட்டு அட போங்கம்மா, நம்ம காலமாட்டு வண்டியில போற சுகம் எதுல வரும்? நம்ம மயில காலங்களை ஒரு தட்டு தட்டி விட்டோம்னா சும்மா தேசிங்கராஜன் குதிரை மாதிரி ஒரே பாய்ச்சல்ல பட்டணம் போயிடுவல்ல. பேச்சு துணை கூட ஆள் இல்லையப்பா. அதுக்குத்தான் நம்ம மயில காலங்க இருக்காங்களே. வட்டுவாமா? டேய் புறப்படுடா மாப்பிள்ள. சரி சரி ஜாக்கிரதையா போ. டேய் வசலாம் வட்டுமா? போங்கடா. இல்லையா இது ஒண்ணு ரோடு இல்ல, இது காலேஜ் தெரியுமா? சரி ஐயா, நானும் காலேஜ் படிக்க தான் வந்திருக்கேன். இத மாட்டு வண்டி இல்லையா? ஏன் வரக்கூடாத மாட்டு வண்டியில? இல்ல நடவண்டி எடுத்துருவாங்க. நல்ல ஆளுங்கய்யா. நான் கமர் கட்டோட வருவேன். மாட்டு வண்டியில மதுரை வீர மாதிரி வரான். வீர் காலேஜ் நினைச்சுட்டானா அவன்? ஜீவராசியோடு உள்ள வரா? அப்படிதான் இருக்கும். நானும் காலேஜ் தான் தெரியுமா? நம்ம பேசுறத கண்டு மாடு இருக்கடா. ராமலட்சுமணா, வைக்கல் தண்ணி எல்லாம் வைக்கிறேன். அம்மாவை நிறைய வைக்கல் வைக்க சொன்னேன். குடுமி உன்னதான். ஆமா, ஒரு பெரிய வெக்காலுக்கு என்ன மைலேஜ் கொடுக்கும் வண்டி? இது ஓட்ட ஸ்கூட்டரை விட நிறையவே கொடுக்கும். சரிதான் போயா. கிளாஸுக்கு அங்க பாத்துக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட் மார்னிங். நமது ப்ரொஃபசர் வரும் வரையில் அந்த பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம் என நான் நினைக்கிறேன். அதற்குள் நமது வகுப்பிற்கு வந்துள்ள விசித்திரமானவரை உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். மிஸ்டர் முடியாதன், தயவு செஞ்சு மேடைக்கு வரீங்களா? பாரு ஒன்னதான். போப்பா. ரொம்ப வெக்கப்படாத போ. மிஸ்டர் முடியாதன், நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். இன்டர்வியூவா? வேற ஒண்ணும் இல்ல, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அத பத்தி தான். ரெக்கார்டா? ஆமா, நான் 100 இட்லி சாப்பிடறதுல ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சாம்பார் இருந்தா என்ன கண்டினியூ பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் என்ன ரெக்கார்டு? சார் ரெக்கார்டு தான் எல்பி ரெக்கார்டு. இந்த மாதிரி முடி வளர்ச்சி ரெக்கார்டு யாருமே கிரியேட் பண்ணது இல்ல, லேடிஸ் உட்பட. இந்த அளவு சாதனை புரிந்த இவரை நீங்க எல்லாம் பேட்டி காணலாம். தங்கள் கூந்தல் வளர்ச்சியின் ரகசியம் என்னவோ? தங்கள் முடி அழகாக செழித்து வளர ஒட்டகமார்க்கு ரசாயன உரத்தை உபயோகிக்கிறீர்களா? இவ்வளவு கீர்த்திகள் பெற்ற நமது முடியழகன் நமது வகுப்பில் மாணவராய் வந்ததற்கு நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். நமது புறப்பசர் உயர்ந்த மனிதன் வருகிறார் வருகிறார் வருகிறார். Down, down. Good morning. 104. Yes sir. 105. Yes sir. 106. Yes sir. 107. Yes sir. 108. Yes sir. 109. Yes sir. 110. Yes sir. 111. Yes, sir. சார், சின்ன ரிக்வெஸ்ட் சார், இவர்கிட்ட உட்காந்தா எனக்கு ஒரு ஜில் தட்டுது சார். ஏன் இப்படி தலை சீவி பூ முடிச்சு என் பக்கத்துல உட்கார்ந்தா என் ஒய்ஃப் ஞாபகம் வருது சார். லேடிஸ் கிட்ட உட்கார சொல்லுங்க சார் ப்ளீஸ். அமைதி அமைதி அமைதி. அந்த குடுமி வரத்துக்குள்ள ஒரு வேடிக்கை பார்க்கலாமா? என்னடி பண்ண போற? பாரு.
சும்மா இருடி. ஏய், அந்த சிண்டு வரனா பாரு. பாருடி. மாடு முட்டையில போகுதுடி. ஐயோ என் மாடு. ஏய் ஏய் மாட்டை அவுக்காதீங்கடா. ஐயோ டேய் ராமா. இந்த வருஷத்தோட பரீட்சை முடிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் என்னடி பண்ண போற? அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நீ என்னடி செய்ய போற? நானா தமிழை கத்துக்கிட்டு தாலாட்டா பாட போறேன். தமிழ் ஆசிரியையா வேலை செய்ய போறேன். சாரி என் மாடு தெரியாதனமா. அதுக்காக நடு ரோட்ல இப்படி மஞ்ச விரட்டு விரட்டணுமா? மஞ்ச விரட்டு இல்லைங்க, 2-3 மங்கைங்க விரட்டினது. மன்னிச்சுங்க. லக்ஷ்மணா, ஐயோ என் மாடு. டேய் ஹலோ, பெங்களூர் ரஞ்சித் ஹோட்டல் தானே? மிஸ்டர் ஜானி, ரூம் நம்பர் 204 ப்ளீஸ். ஹலோ, யாரு? சோபாவா? என்னம்மா, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. ஒரு முக்கியமான விஷயம். நாளை காலையில 50,000 ரூபாயோட நீ மெட்ராஸ்க்கு வரணும். என்னம்மா திடீர்னு? ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா நாளை காலையில 10 மணிக்கு டெபாசிட் கட்டி ஆகணும். சிங்கப்பூர்ல இருந்து உன் மச்சினர் கேபிள் கொடுத்திருக்காரு. அவரால வர முடியலையா, அதனால ஒன்னு டெபாசிட் கட்ட சொல்லிருக்காருண்ணா. அப்படியா? ஆமாண்ணா, 1 இயர் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த பெரிய கான்ட்ராக்ட். பணத்தை பத்தி ஒண்ணும் இல்ல. நாளைக்கு ரேஸ் பொசிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. பரவாயில்ல, நாளைக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி பணத்தோட காலையில 10 மணிக்கு வந்து டெபாசிட் பண்றேன். உங்க கம்பெனி மேனேஜரை ஏர்போர்ட்ல மீட் பண்ண சொல்லு. மறந்துடாத, 10:30க்குள்ள டெபாசிட் கட்டி ஆகணும். உன் மச்சினர் சொல்ல சொன்னார். கண்டிப்பா வந்துடுண்ணா. ஓகே, டோன்ட் வரி. அண்ணங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இல்ல, கான்ட்ராக்ட் கை. ஜம்பு, இந்த காரியம் ஒன்னால ஆகணும். இல்லன்னா 5 lakhs கான்ட்ராக்ட் கையை விட்டே போயிடும். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. எனக்கு எதிரி அந்த பிரான்சிஸ் தான். அவன் சிங்கப்பூர்ல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் பிரதல்லா நாளைக்கு பெங்களூர்ல இருந்து வந்து டெபாசிட் கட்ட போறானா. 11 மணிக்குள்ள அவன் டெபாசிட் கட்டிட்டா அந்த கான்ட்ராக்ட் கையை விட்டே போயிடும். டெபாசிட் கட்ட வரவன் யாரு? ஜானி தான். அடடே, நம்ம பழைய தோத்து தான், பழகின கை தான். நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் நீ? என்னையும் பயமுறுத்துற? நான் தான் ஜம்பு. உன் அண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவன். உன் அண்ணனுக்கு நீ இப்ப போன் பண்ணணும். அண்ணனா? அவர் இங்க இல்லையே. உன் அரேஞ்ச்மெண்ட் படி அவன் மெட்ராஸ்க்கு வந்தாச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். போன் எடு. எதுக்கு? சொன்னா கேளு, சீக்கிரம் போன் எடுத்து வை. இப்போ அண்ணனுக்கு நீ போன் பண்ணணும். என்ன சொல்லணும்? கான்ட்ராக்ட் டெபாசிட் கட்டக்கூடாதுன்னு சொல்லணும். அதையும் மீறி கட்டினால் உன் உயிர் உனக்கு இல்ல. அதையும் சொல்லணும். என்ன? ம். உன் அண்ணன் இருக்கானான்னு கேளு. ஹலோ, ஜானி இருக்காரா? இருக்காருமா. அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்க. சார், உங்களுக்கு போன் வந்துருக்கு. யாரு? சோபாவா? என்னம்மா, டெபாசிட் கட்ட வேண்டாமா? ஏன்? ஆமாண்ணா. ஒரே தங்க சோபாவோட உயிருக்கே ஆபத்து. யாரு? இப்ப புரியும் நினைக்கிறேன். என்ன வேணும்னாலும் திட்டிட்டு போ. ஆனா நீ எங்க பணத்தை கட்டின, இங்க உன் தங்கச்சியோட பணத்தை தான் நீ பார்க்க முடியும். அப்போ நான் பணம் கட்டல. தேங்க்யூ. லிஃப்ட் வேணுமா? போட பொறுக்கி. உலகத்தில் மனிதன் எதை கேட்டாலும் வேணும் வேணும் தான் சொல்லுவான். ஆனா ஒன்னே ஒன்னத்தான் போதும் போதும்னு சொல்லுவான். அது என்ன? Anybody there?
செக்ஸ். தப்பு. செக்ஸ்ல யாரும் வெக்ஸ் ஆனதே இல்ல. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே செக்ஸுக்கு அடிமையாயிட்டாரே. சாக போற கிழவன் கூட பொண்ணு போறத பார்த்தா தலையை தூக்கி நிமிந்து பார்த்துட்டு பெருமூச்சு விடுவான். நெக்ஸ்ட். பணம் இல்ல, பணத்தை கண்டா பணம் கூட வாயை திறக்கும். அதை யாரும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட். பதவி தப்பு. அதுக்கு தானே அவன் அடிச்சுக்கிட்டு பேயா அலையறான். குழந்தை. நீ உட்கார். குழந்தை போதும்னு யாரும் ஒதுங்கிறது இல்ல, முடியாமத்தான் ஒதுங்குறாங்க. சாப்பாடு சார். கரெக்ட். சாப்பாடு உண்டத்தான் மனிதன் போதும் போதும்னு சொல்லுவான். அனதர் கொஸ்டின். கடவுளை விட பெரியது எது? நம்பிக்கை சார். அதை எப்படி சொல்ற நீ? நாம நம்பினாக்க கடவுள், நம்பலைன்னா இல்ல. அதனால கடவுளை விட நம்பிக்கை தான் பெருசு. வெரி குட், வெரி குட். உலகத்திலேயே வளராதது எது? நீங்க தான் சார். ஏதாவது பிக்சர் போயிட்டு வரலாண்டி. சினிமானா ரொம்ப ரெடியா இருப்பியே. நீ மட்டும் என்ன ரெடி இல்லையா? நீ ரெடி, நான் ரெடி. ஏய், நேத்து உன்னை தொட்டு தூக்கினவன் இன்னைக்கு அசடு வழியா வண்டி விட்டு குதிச்சு உன்னை ஃபாலோ பண்றாண்டி. இவன் மேல அவனுக்கு ஆசை. சோட்டிச்சு பார்த்து அமல் பாலைக்கிற நினப்பு. முகரக்கட்டைய பாரு. இது கெட்ட கேட்டுக்கு காதல் வேற காதல். கருப்பையா, இங்க வா. என்னடா அது? பொட்டி படி கடையே கிளம்பிட்ட? எங்க அப்பா ஒரு சின்ன வீடை செட்டப் பண்ணிட்டு அவன் பேச்ச கேட்டுட்டு எனக்கு சோறு தண்ணி போட மாட்டேங்கிறான், செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறான். நேற்றுக்கு வீட்டை விட்டு வெளியே போறான். நான் சொல்லிட்டேன், நான் எங்க போறேன்னு தெரியாம அலையிறேன். கடைசியா எங்கதான் போற? இந்தியாவுல 60 கோடி ஜனத்துல என் ஒருத்தனை மட்டும் சாப்பாடு இல்லாம நான் போயிடும். இந்த பாரு, நான் போறேன் கெட்டுட்டேன்னா சரி, நல்லா ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. எங்க அப்பா கிட்ட நீ சொல்லு, அவன் ஒரு வீடுதான் சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கான், நான் 2 சின்ன வீடு செட்டப் பண்ணுவேன்னு சொல்லு. நான் சீக்கிரமா காலாகாலத்துக்கு ரயிலுக்கு போகணும். ஏன்னா கள்ள டிக்கெட்ல போறேன். ஏய், உன் ஆள் வராண்டி. என்னடி ஏன் ஆளுங்கிற? உன்னை குறி வச்சு தாண்டி எங்க உயிரையும் வாங்குறான். வண்டியில வர்ற ஜோர பாரு. அந்த நொண்டி மாட்டை கையில பிடிச்சதும் செஞ்சு கொட்டி பிடிக்க வந்த தேசிங்கராஜ் மாதிரி தான் இருக்கான். இன்னைக்கு இந்த ஆளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். வேண்டாண்டி, பாவம். இன்னைக்கு விட்டா அப்புறம் சான்ஸே கிடைக்காது. பரிசு முடிஞ்சாச்சு. போடி, அவகிட்ட பர்மிஷன் கிடைக்கிட்டே நாம ஒரு வழி பண்ணுவோம். போக மாட்டேங்கிறீங்க. இருடி சொல்வா. என்னங்க, வாணி உங்களை தனியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அப்படியா? ஆமா, அதுவும் அந்த மரத்தடியில நிக்கிறா. போங்க. ஆம்பளை
அம்மா கிட்ட சொல்ற ஏ குமுறகுப்பா கிளவி வந்தா முன்னால தண்டனக்கா டமுக்கு டப்பா அமுக்க போறோம் தண்ணியில ஜிஞ்சன கடி ஜினுக்கு தப்படி பஜ்ஜி வாய் பாரேண்டி குருட்டு கண்ணு திருட்டு முடி குதிரை மூஞ்சி நீதாண்டி ஹே வாழத்தோ போராடிய முந்தான நான் தொட்டேன்னா அடி வைக தோரோ ஒன்ன வாடின்னு கூப்பிட்டேன்னா வாழத்தோ போராடிய முந்தான நான் தொட்டேன்னா என்னங்கடி பதில் சொல்லுங்கடி என்னங்கடி பதில் சொல்லுங்கடி இங்க இம்புட்டு பேருன்னா வந்தீங்கடி ஆம்பளையா இல்ல பொம்பளையா இது ரெண்டும் கட்ட பிறவியடி ரொம்ப ஷோக்கா ஒரு அண்டங்காக்கா வந்து கூடு வச்ச கொண்டையடி மாலைய போடுங்கடி உங்க மாப்பிள்ளை நான் தானடி அடி மாலைய போடுங்கடி உங்க மாப்பிள்ளை நான் தானடி உங்க மாப்பிள்ளை நான் தானடி கயிறு தொங்குது வந்து படிச்சுக்கிட்டு என்னையா அது கயிறு தொங்குது அதுக்குள்ள நீ படிச்சிருக்கிற என்ன சமாச்சாரம்? ஐயா நான் கிராமமுங்க, ஒரு வேளை சோறு போட முடியாதுன்னு எங்க அப்பா என்ன அடிச்சு வெளியே தள்ளிட்டா. நான் பட்டணத்துக்கு வந்தேன், எங்கெங்கயோ அலைஞ்ச, ஒரு வேளை சோறு கிடைக்கலங்க. அப்புறம் கடல்ல விழுந்து தற்கொலை செய்யலாம்னு போய் விழுந்தாங்க. மீன் பிடிக்கிறவங்களா தூக்கி கொண்டாந்து கரையில போட்டாங்க. அண்ணா மேம்பாலத்துல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு கால தூக்குனேன், மறுகால போலீஸ் பிடிச்சிருச்சு, ஒரு வாரம் ஜெயில போட்டாங்க. அங்க பரவாயில்லைங்க, அரை வயது கல்யாணம் கிடைச்சது, அங்கேயே தங்கிடலான்னு நினைச்சேன். கூடாதுன்னு நேற்று சாயந்தரம் வெளியே தள்ளி விட்டாங்க. பசி தூக்கு கையில தொங்கிடலாம்னு நீங்க கட்டி தலையை உள்ள விட்டாங்க. ஆனா பசியோட செத்தா பாவம் அப்படின்னு படுத்துட்டாங்க. விடிஞ்சது ஐயா வீட்டுல ஏதாவது சாப்பிட்டுட்டு தற்கொலை செஞ்சுக்கலான்னு. சும்மாரியா, நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஏன் வீடுதான இடம் கிடைச்சது? இதாங்க கால்வா இருக்குது, அப்பதான் கால் பண்ணிக்கலாம். யாராவது பாக்குறதுக்கு நாலாம் எத்தனா தருவாங்க. போடுவாங்க. ஏயா இந்த வயசுல போய் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? உடம்பெல்லாம் முழுசா இருக்குது, முழுன்னு காலு கையெல்லாம் இருக்கு, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே. ஐயா எனக்கு வேலை செய்யவே தெரியாதுங்க, எனக்கு 3 வேளை திங்கத்தாங்க தெரியும். அப்ப நீ எதுக்குமே லாயக்கு இல்லையா? எதுக்கு லாயக்கு இல்லைங்க? எதுக்குமே லாயக்கே இல்லாதவனுக்குன்னு ஒரு தொழில் இருக்குயா. அது என்னங்க? அதாவது மூலதனமே இல்லாம முதலாளியா வரலாம், உழைக்காமலே உயர்ந்த நிலைமைக்கு வரலாம். ஐயோ, காசு பணம் செலவு பண்ணாமலே கார்ல போகலாம். ஐயோ, அது என்னங்க தொழில்? அதுதான் நான் செய்யும் தொழில். என்ன தொழில்? அரசியல்வாதி. ஐயா, தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அரசியல் வந்து பொதுமக்களுக்காக செய்யக்கூடிய புனிதமான தொண்டுன்னு. நீங்க இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் புரட்சிகரமான சில தலைவர்கள் நடத்தக்கூடிய அரசியல். நம்ம அரசியல் சந்து முனையில சிந்து பாடுற சில்லுண்டி சமாச்சாரம். இப்ப நீ என் கூட வந்தா புரட்சிக்கலாம். ஐயா நான் வரேங்க. அவர் யாருங்க? இவர் தான் என்னுடைய மெய் காப்பாளன், பயில்வான், பகலவன். வணக்கங்க. பரவாயில்லையா, நீ வணக்கம் போடுற தோரணையில இருந்தே நீ பாதி அரசியல்வாதியா இப்பவே மாறிட்டையா. தூக்கு. ஐயா, சிதம்பரம் நடுநிலை பள்ளி எங்க இருக்கு? அதோ அந்த கார வீட்டுல போய் கேளுங்க. சரிங்க. அம்மா, வணக்கங்க. வணக்கம். யார் மணி? என்ன வேணும்? என் பேர் வாணி, டவுன்ல இருந்து வரேன். இந்த ஊர் ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியை வேலைக்கு மனு போட்டிருந்தேன். இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. பட்டணத்துல இருந்தவன் போய் இந்த பட்டிக்காட்டுக்கா வேலைக்கு வந்திருக்கேன். போலி பட்டணத்து பகட்டை விட பட்டிக்காட்டு பண்பாடுதாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் என்ன மாதிரி அனாதைங்களுக்கு
இந்த ஊர்ல கருணையும் இனிமையும் தாம்மா பாதுகாப்பு. உனக்கு அப்பா அம்மா இல்லையா? இந்த உலகத்துல என்கிட்ட அன்பு காட்டுறவங்க எல்லாம் எனக்கு அப்பாவும் அம்மாவும். சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்துட்டேன். நீ என்னதான் சொன்னாலும் பட்டிக்காட்டுல உள்ள பசங்க கட்டுப்பாடு இல்லாம வளர்ந்துருக்கும். அதுங்க பண்ற வாழ்தனத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம எத்தனையோ வாத்தியாருங்க வந்த வழி பார்த்து ஓடி இருக்காங்க. உனக்கேமா இந்த வம்பெல்லாம்? வாழ்த்தனம் பண்றதெல்லாம் வயசு கோளாறு தாங்க. சின்ன வயசுல நான் கூட தான் எவ்வளவோ சுட்டித்தனம் எல்லாம் பண்ணிருக்கேன். அடக்குற விதமா அடக்கினா எல்லா பசங்களும் கைக்குள்ள அடங்கிடுவாங்க. நீ சொல்றத பார்த்தா பட்டிக்காட்டிலே வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்ட. நான் மட்டும் முடிவு பண்ணி என்னங்க பிரயோஜனம்? எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு பள்ளி நிர்வாகி முடிவு பண்ணணுமே. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன். ஐயோ, அந்த அம்மா ரொம்ப பொல்லாதவங்களாச்சே. நல்லவங்களும் கெட்டவங்களும் நாம பழகிறத பொறுத்துதாங்க. எப்படிப்பட்டவங்களையும் என் பழக்கத்துக்கு நான் நல்லவங்களாக்கிடுவேன். ஆமா, நீங்க? நான் தான் பள்ளி நிர்வாகி. அப்படியா? ஆமாமா, என் வீட்டுக்கார் பேர்ல தான் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டணும். அவர் போனதுக்கு அப்புறம் நிர்வாகத்தை நான் தான் கவனிச்சுட்டு வரேன். உள்ளவாமா. அரும்பாடுபட்டு அவர் தொடங்கி வச்ச பள்ளிக்கூடத்தை பாதுகாக்கிற பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேம்மா. ரொம்ப நன்றிங்க. நீ இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துடுமா. பின் வீடு காலியா தான் இருக்கு, நீ அங்கேயே தங்கிக்கலாம். என்ன? சரிம்மா. விஜி, விஜி. உங்க பொண்ணா? இல்லம்மா, என் ஒரே பையன். எனக்கு பொண்ணு இல்ல பாரு, அதனால செல்லமா விஜய் விஜய்னு கூப்பிடுவேன். விஜய், இது வந்துட்டமா? என்னடா அப்படி பாக்குற? நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தமிழாசிரியர் வேலைக்கு வந்திருக்காங்க. அப்படியா? இவன் தான் என் பையன், காலேஜ்ல படிக்கிறான். தெரியும். தெரியுமா? முன்னாடியே பாத்திருக்கிய? என்ன பார்த்தா காலேஜ்ல படிக்கிற மாதிரியா தெரியுது? சும்மா அரசு அடிச்சுட்டு இருக்காத. இந்த பொண்ண நம்ம பின் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, அங்கதான் தங்க போறா. வாங்க டீச்சரம்மா. பரவாயில்லைங்க. நான் கொண்டு வந்தா என்ன? ஊருக்கு வந்த புது வாத்தியார் அம்மாவை ஒழுங்கா உபசரிக்க வேண்டாமா? வாங்க. வாங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஆமா, பாத்ரூம் எங்க இருக்கு? ஆத்தங்கரையில தான். வாட்டர்? அது ரோட்டு ஒரு கணத்துல தான். பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் எங்க அம்மா அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆமா, வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கதவை திறந்து வச்சா காத்து ஜிலு ஜிலுன்னு வரும் போல இருக்கு. கதவை திறந்து வச்சா காத்து மட்டும் வராது, சமயத்துல குழந்தைகளும் உள்ள வந்துடும். வீட்டுக்கு எவ்வளவு வாடகை? ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க பட்டணத்து புத்திய? இப்ப வாடகை கொடுக்குறோம்பீங்க, அப்புறம் குழாய் போட்டு குடும்பீங்க. அதனால வாடகை வாங்குறதுக்காக வீட்டை விடுறது இல்ல. பின்ன எங்க வீட்டுல விளக்கேத்த ஒரு ஆளு வேணும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க எங்க அம்மா. வரலாமா? வரக்கூடாது. வரலாமா? வரக்கூடாது. வரலாமா? வரக்கூடாதுடா. வரலாமா? வரக்கூடாது. வரலாமா? வரக்கூடாது. வரலாமா? வரக்கூடாது. ரெடியா? குமாரே, எனக்காக சொல்லுவாரு. கதை சொல்றாரு. எனக்காக சொல்லுவாரு. டா எலி, நீ அவுட்டுடா. மரத்து மேல ஏறனா நான் ஆத்துக்கு வரல. அதெல்லாம் கிடையாது, நீ தொட்டா நான் அவுட்டு. மேல வாடல. சீக்கிரம் வாடாரு. சீக்கிரம் வாடா. நான் என்ன பிடிச்சு சீக்கிரம் ஏறி வாடா. சீக்கிரம் எல்லாரும் வாங்கடா. வாங்கடா டேய். சீக்கிரம் வாங்க. என்னடா? என்னடா? டேய் குமார், அண்ணா மறைக்க பாறா. டேய் கண்ணமடா பாத்துடுங்க. என்னடா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சத்தமோட மேல ஏறலாம். டேய் குடிமி ஏன்டா கூப்பிட்ட? அவன் சும்மா பாத்துட்டு போடா. என்ன பாக்குறானுங்க? திருப்பதி மலை தெரியுதா? வராண்டா. என்னடா? அப்படி நான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
இறங்கட முளைச்சு 3 நாள்ல உள்ள அதுக்குள்ள மோகன பார்வையா அப்படியே சொன்னேன்ல, புடுங்க, போங்க, நானே. கேட்டியா? இறங்கடா குளிக்கிறப்போ அக்கம் பக்கம் பார்த்து கவனமா இருக்கணும். இல்லன்னா அரை டிக்கெட் பசங்க கூட கிருஷ்ண பரமாத்மா ஆயிடுறாங்க. அப்பவே மூடணும்னு நினைச்சேன். உங்க புத்திசாலித்தனத்தை சோதிக்கிறதுக்கு ஒரு சின்ன புதிர். இதோ பாருங்க, இந்த மனிதன் இந்த புல்கட்டு, ஆடு, புலி இதை எல்லாத்தையும் ஆத்துக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். ஒரு தடவை படகுல போகும்போது தன்னோட ஒன்னதான் கொண்டு வர முடியும். எப்படி போனா இந்த புல்கட்டு, ஆடு, புலி இதை எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வர முடியும்? முதல்ல புலிய கொண்டு போறான் டீச்சர். அப்போ இங்க இருக்கிற ஆடு புல்கட்டை திங்காதா? அப்போ புல்லுக்கட்டை எடுத்துட்டு போறான் டீச்சர். அப்போ புலி இங்க இருக்கிற ஆட்டை தின்னுடுமே. முதல்ல ஆட்டை கொண்டு அக்கறை வைக்கிறான் டீச்சர். குட். அப்புறம் புலிய கொண்டு போறான் டீச்சர். அக்கறைக்கு போனா மட்டும் புலி ஆட்டை திங்காதா? என்ன டீச்சர் ஒரே குழப்பமா இருக்கு? நான் சொல்றேன் டீச்சர். சொல்லு. முதல்ல ஆட்டை அழைச்சிட்டு போறான், அப்புறம் திரும்பி வந்து புல்லுக்கட்டை எடுத்துட்டு போறான். போயிட்டு புல்லுக்கட்டை அங்க வச்சுட்டு அங்க இருக்கிற ஆட்டை இக்கரைக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். ஆட்டை விட்டுட்டு புலிய அக்கறைக்கு அழைச்சிட்டு போறான். புலிய விட்டுட்டு இங்க இருக்கிற ஆட்டை அழைச்சிட்டு போயிடுறான். சொன்ன ஆளு சோருக்கு அந்த பக்கம் இருந்தா கூட வரலாம். கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல என்ன வேலை? ஏன் இப்படி இடைஞ்சல் பண்றீங்க? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்னங்க கட்டடமா கட்ட போறோம், சரணக்கல்ல கொட்டி இருக்கீங்க. நம்ம கட்சிக்கு அச்சுவாரமே இந்த கல்லு தானப்பா. அப்புறம் எதுக்கு கோலி சோடா அங்க கம்பி வச்சிருக்கீங்க, கட்ட வச்சிருக்கீங்க, இதெல்லாம் இருக்கு? சொல்றத கேளு. இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பெரிய ஊர்வலம் போகுது. ஒரு முக்கியமான கட்டத்தை வந்து சந்து மலையில இருந்து நீ சோடா புட்டியை வீசுற, இன்னொருத்தன் கல்லால அடிக்கிறான், இன்னொருத்தன் கம்பியால குத்துறான், இன்னொருத்தன் கொம்பால அடிக்கிறான். அது எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் நம்ம பகலவன் பைல்வான். ஏங்க இன்னைக்கு நடக்க போற கட்சி கூட்டம் நம்மளுங்க. அதனால இந்த ஏற்பாடு. எதிரி அடிச்சா எலும்ப முறிக்கிற மாட்டா முறிச்சு. அப்ப நம்மளால அடிபட்டா படுத்துருவானே, படுக்கட்டும், செத்துருவானே, சாகட்டும். 2-3 பணத்தை கொண்டாந்து திண்ணையில போட்டுட்டு ஐயோ இந்த கொடுமையை பாருங்கள் மகா ஜனங்களே, இந்த கொடுமையை பாருங்கள். குடும்ப தலைவனை இழந்த குடும்ப தலைவியை பாரு, கணவனை இழந்த மனைவியை பாரு, தந்தை இழந்த தனியை பாருன்னு ஒப்பாரி வச்சா நம்ம கட்சிக்கு ஓட்டு கொட்டுன்னு கொட்டிடுவேன். ஏங்க ஓட்டு போடுறதுக்கு இன்னும் 7 நாள் இருக்கு. அதுக்குள்ள போன நாரிடாதா? அப்ப பாரு வையி, இது பணத்துக்கா கிணத்துக்கா? 2க்கு சேர்த்து வையி. தலைவரே 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 தலைவரே, இவன் எதிர்கட்சி பேசல பெரியசாமி இல்ல? ஆமா, ஏன் அங்க வந்தீங்க? சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அருமையா பேசுறாரு. 3 நாளைக்கு முந்தி பீச்ல ஒரு கூட்டம் ஒண்ணு கேட்டாங்க. உங்களை பத்தி வண்டையா எடுத்து விட்டாரு. உங்க அண்ட சராசரம் எல்லாம் வெளியில வந்துருச்சு. 3வது சின்ன வீடு இருக்குதாம பாருங்க, நான் எல்லாம் உப்பு போட்டு சாப்பிடுறவன். உங்க நிலைமையில நான் இருந்தேன், நாட்டை புடிக்கிட்டு செத்துருப்பேன். கோபப்படாதீர்கள் தலைவர் அவர்களே, நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள். போன வாரம் அந்த கட்சியில் இருந்தால் அப்படி பேசினார், இந்த வாரம் இந்த கட்சியில் சேர போகிறார். உங்களை பற்றி எப்படி எல்லாம் பேச போகிறார் என்று பாருங்களேன். என்னென்ன பேச போறார்? தண்டபாணியின் சேவை இந்த நாட்டுக்கு தேவை. சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு ஆளுக்கு தண்ணீரே இல்லாமல் போராட்டத்தில் குறித்தனர். இப்பவும் தண்ணி இல்லாம தான் சிரம் பெறாரு. நான் கூறும் தண்ணீர் அந்த தண்ணீர் அல்ல, குடிக்கும் தண்ணீர். நான் சொல்றது என்ன, வாயில தான் குடிக்கிறாங்க, பின்ன காதுல ஊத்துறாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருந்தால் அவர் வேட்டி அவிழ்த்து பாருங்கள். இடுப்பை சுற்றி 7-8 கட்டி குத்து வாங்கியிருப்பார். அப்படியாங்க? இப்படி எல்லாம் பேசினா தாங்க அவருக்கு பெருமை. ஆகா ஆகா ஆகா, எங்கிருந்தாலும் வாங்க. நேற்று முதல் அங்கிருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார், இன்று முதல் இங்கிருந்து வாழட்டுமே. ஜனங்க துட்டுதான, எங்கிருந்து வாழ்ந்தா என்ன? சாப்பிடுவோம் சோடா. யாரது? யாரு? நீங்க நீங்கதான் சொன்னீங்க கதவை திறந்து வச்சா சமயத்துல கழுது கூட வரும்னு. நான் கழுத இல்லை. நீங்க இந்த நேரத்துல? இந்த நேரம் தான் சௌரியப்பட்டது, அதான் தனியா வந்தேன். எதுக்கு? என் ஆசையை நிறைவேற்றிக்க. நீங்க எப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உங்களை எல்லாம் நம்பித்தான் நான் தைரியமா இந்த வீட்டுல இருக்கேன். அந்த தைரியத்தில் தான் நானும் இங்க வந்தேன். எனக்காக நீங்க இதை ஏத்துக்கணும்.
இந்தாங்க. ஆமா, என்னது? கோழி. சாயங்காலம் டிஃபனுக்கு அம்மா செஞ்சது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால்தான் அப்பவே சாப்பிடாம ஒழிச்சு வச்சு அம்மாவுக்கு தெரியாம கொண்டாந்தேன். சாப்பிடுங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல? பரவாயில்ல. சாரி. நான் வரட்டுமா? கதவு தாப்பா போட்டுங்க. ஹலோ ஹலோ. முக்கியமான விஷயமா தான் வரேன். உனக்கு சூப்பர் ஸ்டார் தெரியுமா? ஓ தெரியுமே, 10 ரேசா தொடர்ச்சியா பண்ணிட்டு வருது. அதைத்தானே சொல்றீங்க? ஆமா, நாளைக்கு கதையே மாறணும். என் குதிரை ரோமன் கிங் ஜெயிக்கணும். எப்படி சார்? அத நீ இல்ல முடிவு பண்ணும். எப்படியோ அந்த குதிரை ஒழிஞ்சாகணும். குதிரையை உழைக்கிறதா? அதுக்கு இந்த ஜம்பு எதுக்கு சார்? சிங்கிள் டீ கலையிற 2 பிளேடு பக்கறீங்க போதும். இந்த ஜாக்கியே அடக்கி காரியத்தை முடிக்கிறேன். டாடி வந்தா, ஜம்பு மாமா வந்தாரு. நாளைக்கு ரேஸ்ல பீப்புள் ஸ்டார் குதிரையில நீங்க ஜெயிச்சா என்னையும் இப்படி ஆக்கிடுவேன்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்வியா? என்ன சொல்வியா? மீனா, 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 என்னாச்சுமா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என்னமா, யாருமா இப்படி பண்ணது? டாடி, ஜம்பு மாமா வந்தாரு. நாளைக்கு பீப்பிள் ஸ்டார் குதிரையில நீங்க ஜெயிச்சா என்னையும் இப்படி ஆக்கிடுவேன்னு சொன்னாரு. வாமா. டாடி, நாளைக்கு ரேஸ்ல நீங்க ஜெயிக்காதீங்க. ஜெயிச்சா என்னையும் இப்படி பண்ணிடுவாரு. சரிம்மா, நான் ஜெயிக்கிறேன். என்னம்மா, என்னாச்சு? டாடி, நீங்க ரேஸ்ல ஜெயிச்சிட்டீங்க. அந்த ஜம்பு மாமா வந்து கத்தியால குத்தி வயித்த கிழிச்சிட்டாரு. கனவு ஏதாவது கண்டியாமா? ஆமா டாடி. இந்த பிஞ்சு உள்ளத்தை அந்த ஜம்பு எந்த அளவுக்கு பயமுறுத்திருக்கான்? நீங்க ரேஸ்ல ஜெயிக்காதீங்க டாடி. இல்லம்மா, ஜெயிக்க மாட்டேன். படுத்துக்க, பயப்படாம தூங்கு. போதுமா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க வைங்க. சும்மா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. இங்க வந்து பார்த்தா சாப்பிட முடியாம திணற வைக்கிறீங்க. சும்மாவா? பிறந்த நாள் விருந்தாச்சே. பிறந்த நாளா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பிரசன்டேஷனோட வந்திருப்பேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன, எனக்கா? ஆமாம்மா, இன்னைக்குதான் உன் பிறந்த நாள். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? விஜய் தான் ரெக்கார்டை பார்த்துட்டு வந்து சொன்னான். அதனால தான் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணினோம். இந்தாம்மா, பாயசத்தை சாப்பிடு. அம்மா, எனக்கு எத்தனையோ பிறந்த நாள் வந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் நான் கொண்டாடினதே இல்லை. கொண்டாடுறதுக்கு யாருமே இல்லை. இனிமே நாங்க இருக்கோம்மா. அப்படி சொல்லுங்கம்மா. சரி சரி, சாப்பிடுங்க. அம்மா, அம்மா, வா கனிமா, வா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, என் பொண்ணு மீனா உட்காந்துட்டா. மஞ்சள் நீர் ஆட்டுறோம், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே? ரொம்ப சந்தோஷம். அம்மா, அந்த அம்மா பொய் சொல்றாங்க. அந்த பொண்ணு நல்ல தண்ணி கிணத்துக்கிட்ட நின்னுகிட்டு இருந்ததை இப்பதானே நான் பார்த்தேன். ஐயோ, நல்ல புள்ள, பேசாம இல்ல. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா இரு. நானும் தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே உட்கார்ந்தாலும் மஞ்சள் தண்ணியில குளிப்பாட்டணும். போடா இவனே,
சரியான விவரம் கெட்ட பிள்ளையா இருக்கான். சும்மா இருடா. டீச்சர் அம்மா, நீங்களாவது எனக்கு சொல்லி கொடுக்க கூடாதா? அம்மாவுக்கு வந்திருக்குங்க. ஓ, ஐயோ, அம்மா, அம்மா, என்னப்பா? இந்தா உனக்கு லெட்டர் வந்திருக்கு. விஜய், உன் காலேஜ்ல இருந்து தான் வந்திருக்கு. தமிழ்ல ரொம்ப வீக்கா இருக்கியா, கண்டிப்பா டியூஷன் வச்சுக்க சொல்லி பிரின்சிபால் எழுதியிருக்காரு. அது என்னமோமா, மத்த எல்லா பாடத்துலயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த தமிழ்ல மட்டும்தான் ஏன் வீக்கா இருக்கேன்னு தெரியல. நல்லா இருக்குப்பா. வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா தமிழ்ல பெரிய மேதை. நீ அம்மா மாமா வாணி வா. அம்மாவும் பிள்ளையும் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டேன் போல இருக்கு. அவசர அவசரமா உங்க பிள்ளை மறைக்கிறாரே, லவ் லெட்டரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. விஜய் தமிழ்ல மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கான். டியூஷன் வைக்கணும். காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. நீ தமிழ் டீச்சர் தானே, நீயே அவனுக்கு டியூஷன் சொல்லி கூட. நானா? ஏமா, நான் சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம். ஆனா இவருக்கு நான் வேணும்னா சின்ன பிள்ளை மாதிரி அரை டிராயர் போட்டு வரேன். வாணி, வித்தைக்கு வயசு இல்லம்மா. தமிழ் கடவுள் முருகன் தன் தகப்பனுக்கே பாடம் சொல்லி தரலையா? என்னம்மா பெரிய வார்த்தையா சொல்றீங்க? நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? இந்த வயசுல நான் எல்லாம் கத்துக்கிறது வெக்கப்படணும். நான் தான் முதியோர் கல்வி மாதிரி கத்துக்கிறேங்கிறேன்னு. அப்புறம் என்ன? சங்க இலக்கியத்துல இருந்து நீங்க சங்க இலக்கியத்தை சொல்லியே என்ன பயமுறுத்துறீங்க. அப்படி என்னதான் இருக்கு அதுல? மனித வாழ்வுக்கு முக்கியமான காதலும் வீரமும் அதுலதான் இருக்கு. வீரத்தை பத்தி சொன்னா பெருமை, காதலுக்கு என்ன பெருமை? பல சமயங்கள்ல காதல் தான் வீரத்துக்கே காரணமா இருக்கும். பல கோழைகளை காதல் வீரனாக்கி இருக்கு. ஆமா ஆமா, வீரத்துக்கு மட்டும் இல்ல, கல்வி, டியூஷன் இதுக்கெல்லாம் கூட சமயத்துல காதல் தான் காரணமா இருக்கு. கற்காலத்துல இருந்தே இக்காலம் வரைக்கும் ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து பல அமர காவியங்களை படைச்சிருக்கிறது காதல் ஒண்ணுதான். ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, ஷாஜஹான் மும்தாஜ். காதல் மட்டும் ஒரு மகத்தான சக்தியா இல்லைன்னா தாஜ்மஹால் மாதிரி ஒரு கலை பொக்கிஷம் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்காது. என்ன அப்படி உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் ஏதாவது தாஜ்மஹால் கட்ட போறீங்களா? காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? ஒரு பன்னீரில் நீராடும் அன்னம், ஒரு பன்னீரில் நீராடும் அன்னம், இந்த பார்வை சொல்லாத சொல்லேது இன்னும். காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? தங்கங்கள் என்ன வைரங்கள் என்ன அங்கங்கள் எங்கெங்கும் இன்னும். சொல்லாததென்ன சொல்லுங்கள் மெல்ல சொர்க்கத்தில் இனிய இரவிலே நிலவின் ஒளியிலே அமுத மழையிலே நனையும் உயிர்களே
என்பது சுகமல்லவோ காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன துள்ளும் கஸ்தூரி மானல்லவோ உன்னை காணாத கண்ணென்னவோ அந்த வானத்து மூன்றாம் பிறை நெற்றி வண்ணத்தில் நான் பார்க்கிறேன் இன்பத்தை நான் கேட்கிறேன் காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன நீலவானம் தந்த சீதனம் அடடா விழியின் நிறமோ மீண்டும் மீண்டும் தந்த சீதனம் அதுதான் அசையும் குழலோ குழலோ ஒடியும் இடையசைய நெடிய குழ சரிய அழகு நடை பையிலும் அன்னமே உனது விழிகளனை மதன கலை பையில வருக வருகவென சொல்லுமே கவிதை நடை அழகில் மனிதை என தூரலில் விரக நினைவு தரும் மன்னவா இரவு நிலவொளியில் இளமை உறவுகளின் இனிய கதைகள் பல சொன்னவா காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன என்ன அப்படி உட்கார்ந்துட்டீங்க தாஜ்மஹால் கட்டின கலப்பா இல்ல என் மும்தாஜ சந்திச்ச கழிப்பு. பரவாயில்லையே. ஆமா, யார் இந்த மும்தாஜ்? கட்டாயம் நீங்க பாக்கணுமா? இந்த கண்ணாடியை பாருங்க. என்னம்மா இது, புதினா சட்னியா? இல்லப்பா, நீ பிரியமா கேப்பிய மருதாணி, அது இதுதான். உனக்கு மருதாணி வச்சு அழகு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் அரைச்சு எடுத்துட்டு வந்தேன். இப்பவே வச்சு விடுறியா? இப்படி வா. எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா. ஓகே. டேய், மறந்து போய் மூஞ்செல்லாம் பூசிக்க போறேன் என்ன? என்னம்மா? மாமா இப்படி உட்கார், மருதாணி வச்சு விடுறேன். காலை கொண்டா. யாருமா உனக்கு மருதாணி வச்சு விட்டது? அதாம்மா எனக்கும் புரியல. உன் கனவுல யார் வந்து மருதாணி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா.
என்னடாச்சு உங்களுக்கு? போடும். என்ன பண்றீங்க? கடையாணி ஏன்டா எடுத்தீங்க? குடுக்கடா, நான் போகணும். குடுத்துறாடே, குடுத்துறாடே, குடுத்துறாடே. பாத்தீங்க படுவா பசங்களா கொன்னு புடுவோம் கொன்னு. எப்படி? கடைசியாக கிடைத்த தகவலின்படி சிக்லியான்பட்டி தொகுதியில் இதுவரை எண்ணப்பட்ட 300 ஓட்டுகளில் தண்டபாணி 3 ஓட்டு அதிகம் பெற்று முந்திக் கொண்டிருக்கிறார். கேட்டீங்களா? இதுவரைக்கும் எண்ணி இருக்கிறதே 300 ஓட்டு தான். அதுல நம்மால 3 ஓட்டு லீடிங்ல இருக்கிறார். அம்மாவை வச்சு இனிமே அதுக்கு ரேடியோ கேட்டு இனிமே நாம தான் மந்திரி சபை அமைக்க போறோம். உங்களுக்கு என்னென்ன பதவி வேணுங்கிறத இப்பவே சொல்லிடுங்க. முதல் மந்திரி பதவி அது எனக்கு. அதுக்காகத்தானே நானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். சரி, இவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம்? மின்சாரம் கொடுத்துருங்க. வேணா ஷாப் அடிச்சு செத்து போயிருவாரு. அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்? ஐயோ, அந்த ட்ரெஸ் போட்டா கீழே வந்துருவாரு. சுகாதாரம்? அதுதான் கரெக்ட். தலைவரே, யாருக்கு என்ன பதவி கொடுத்தாலும் சரி, நான் மட்டும் பசியிலையும் பட்டினிலையும் இந்த தமிழ்நாட்டை சுத்தி பார்த்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடணும். ஏதாவது ஒரு பதவியை போட்டு நான் அனுப்பிடுங்களேன். அனுப்புறேன். தலைவரே, எங்க பாட்டிக்கு பிளட் கேன்சர். உங்க டயர்ல அமெரிக்கா வரைக்கும் அப்படி கொண்டு போயிட்டு போனாங்க. உங்க பாட்டியை என் கூட அனுப்பு. உடம்பு தேறிடுச்சுன்னா கொண்டாந்துறேன், இல்லாட்டி அங்கேயே வச்சுட்டு வந்துடுறேன். தலைவர், எங்க அம்மாவுக்கு நடக்க முடியல. ஒரு நட வண்டி வாங்கி போடு. நம்ம கட்சி தோத்து போச்சு. அது மட்டும் இல்ல, எதிர்கட்சிக்காரங்களை பத்தி போன வாரம் தாக்கி பேசுனீங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கட்டையும் கம்புமா உங்களை தாக்க திரண்டு கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் விட்டு ஓட்டாங்க. என்ன உங்க சின்ன வார்த்தை சின்ன
இதால வேகமா நடக்கவும் முடியாது ஓடவும் முடியாது. அதான் ஈஸியா கழுத்தை நெரிச்சிட்டானுங்க. எல்லாரும் என்ன விட்டுட்டு ஓடிட்டானுங்க, நானும் போறேன். எங்க போறீங்க? ஐயோ, நான் ஜெயிச்ச கட்சியில போய் சேர்ந்துக்கிறேன். இல்லன்னா என்ன கொன்னுடுவாங்க. நான் அந்த அளவுக்கு பேசிருக்கிறேன். தலைவரே, நானும் வர்றேன். நீ இங்கே கடை. என்னைக்கு நீ எங்கிட்ட வந்து சேர்ந்தியோ அன்னைக்கே உன் தலையெழுத்தே சரியில்லை. ஏன் தலையெழுத்தா சரியில்லை? ஊர்ல எங்க பள்ளிக்கூட வாத்தியார் இதைத்தான் சொன்னாரு, எங்க அப்பனை இதைத்தான் சொன்னான். அந்த தலையெழுத்தை வச்சு நான் பொழைச்சு காட்டனா இல்லையான்னு பாரு. ஆமா, நாளைக்கு உங்களுக்கு தமிழ் பரீட்சை இல்ல? ஆமா. அப்புறம் ஏன் கிணத்தடியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டியூஷனுக்கு வாங்க. நான் டியூஷனுக்கு வர்றது வீண் தானே. எதுக்கு உங்க நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணணும்? ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? எவ்வளவோ சிரமப்பட்டு நீங்க தமிழை பத்தி விளக்குறீங்க. அது என் மனசை பதிவே மாட்டேங்குது. நீங்க கஷ்டப்படுறதும் வீண், நான் கத்துக்கிறதும் வீண். கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கயிறு, இந்த வைரம் பாஞ்ச மரக்கட்டு, இது ரெண்டுலயும் எது கடினமானது? இந்த மரக்கட்டை தான். கட்டையை வச்சு 2 போடு போட்டா கயிறு நசுங்கி எத்து போகும். அப்படிப்பட்ட சாதாரண கயிறு இந்த வைரம் பாஞ்ச மரத்தையே தேய வைக்கும்னா என்ன காரணம்? என்ன சொல்றீங்க? இத பாருங்க, இந்த கமலையில உள்ள வைரம் பாஞ்ச மரத்தை கயிறு தேய்ச்சிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அது மேல கயிறு தொடர்ந்து விடாம அதை உரசுறதுனாலதான். அது மாதிரிதான் கல்வியும். வைரம் பாஞ்ச மரத்தை விட கடினமா உங்க மனசு? பிடிவாதமா விடாமுயற்சியோட நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி உங்க மனசுல பதியும்? எனக்கு ஒரே மலப்பா இருக்கு. எவ்வளவு படிச்சாலும் தமிழ் மனசுலயே நிக்க மாட்டேங்குது. அப்போ இன்னொன்னு கூட நீங்க நிறுத்திக்க வேண்டியதுதான். என்ன? என்னோட பேசுறதையும் பழகுறதையும். வாணி, இத பாருங்க, இன்னைக்கு ராத்திரியே நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு நாளைக்கு ஒழுங்கா பரீட்சை எழுதலன்னா நிச்சயமா உங்களோட பேச மாட்டேன். வணக்கம். வணக்கம் சொன்னேன்ல, பதிலுக்கு வாடானா சொல்லக்கூடாதா? வாயில என்ன கம்மர் கட்டா இருக்கு? நான் தான் தமிழ் பரீட்சை நல்லா எழுதிருக்கனே. அப்புறம் என்ன மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு? நீங்க நல்லா பரீட்சை எழுதிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் நல்லா எழுதிருப்பேன்னு. உங்க மனசு எனக்கு தெரியாதா? நீங்க நல்லா கஷ்டப்பட்டு தமிழ் பரீட்சை எழுதி பாஸ் ஆகலைன்னா நான் உங்களோட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு சொன்னேனே, அதை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாங்க, நீங்க என்கிட்ட கோச்சிட்டு பேசாம இருந்துடுவீங்களோன்னு ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு படிச்சனாக்கும். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே முயற்சியோட நீங்க படிச்சு எந்த தமிழ்ல நீங்க பலவீனமா இருந்தீங்களோ அதே தமிழ்ல பெரிய மேதையா பேராசிரியரா வரணும். அதுதான் என்னோட ஆசை. நீங்க ஆசைப்பட்டா நிச்சயமா அதை நிறைவேற்றுவேன். உண்மையாவா? சத்தியமா. என்னங்க இவ்வளவு நேரம்? கடையை விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? கடையை விலைக்கு வாங்கறதுக்கு ஒன்னும் நேரம் ஆகாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு புடவைய வாங்கறதுக்குள்ள ஒரு மாமாங்கமே ஆயிடும். எங்க அந்த மாமாங்க புடவைய பாக்கலாம். இதுக்கு என்ன அவசரம்? நீ கட்டிக்கிறதானே வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அதை சொல்லு. நீங்க கட்டிக்கிறதுக்கு தான். நான் இப்பவே தயார். எதுக்கு? கட்டிக்கிறதுக்கு தான். நீ தயாரா? புடவைய கட்டிக்கிறியான்னு கேட்டேன். நான் இப்ப கட்டிக்க மாட்டேன். அப்ப எப்ப கட்டிக்கிறியா? முதலிரவு அன்னைக்கு தான் நான் இந்த புடவையை கட்டிக்குவேன். ஐய, அங்க எதுக்கு இதெல்லாம் இடைஞ்சலா? ஆசைய பாரு. இந்தாங்க, இத நீங்க கட்டிக்கீங்க. நானும் இத முதலிரவு அன்னைக்கு தான் கட்டிக்குவேன். அங்க இது எதுக்கு? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருப்பீங்களா? நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுவேனா? இங்க இருங்க, இத வந்துடுறேன். என்னங்க, கொஞ்சம் வாங்க. நான் வரமாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், வாங்களே. ஐயோ, அது என்ன விஷயமா இருந்தாலும் வரமாட்டேன். இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? மாட்டேன்னா? இப்ப நீங்க வரலன்னா நான் உங்க கூட பேசவே மாட்டேன். வேலையை விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிடுவேன். ஐயோ, நான் இது வந்துடுறேன். நீ வேலையை விட்டு ஊரை விட்டு பாருங்கம்மா, நான் நேர்ந்து தவம் வந்து நெய் தடவை வளர்த்த இந்த குடுமையை வெட்டி இந்த குழாய மாட்டி விட்டாங்க. இப்பதான்டா நீ மன்மத ராஜாவாச்சும் அழகா இருக்க. நான் மட்டும் தானே, இவங்க
உங்க கூட தான் ரொம்ப அழகா இருக்காங்க. வாமா வாணி வா. உன்னை எதுக்காக வர சொன்னேன்னு தெரியுமா? எதுக்கு? என் மகன் விஜிக்கு மிஸ்ஸா இருக்கிற ஒன்ன அவன் மிஸ்ஸஸ் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, பொண்ணை பெத்தவங்க அவளை கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பும் போது அவளை கண் கலங்காம பாத்துக்குங்கன்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவாங்க. ஆனா நான் அப்பாவி பிள்ளையா இருக்கானே, அவனை யாரை நம்பி ஒப்படைக்கிறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட அவன் பழகினதுக்கு அப்புறம் நீயே எனக்கு மருமகளா வந்து அவனை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க ஆசையை நிச்சயமா நிறைவேற்றுவேம்மா. வாணி, நீ அவசியம் போய்தான் ஆகணுமா? ஆமாங்க, நம்ம கல்யாணத்துக்கு ஹாஸ்டல் வார்டன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நேர்ல தான் போய் அழைக்கணும். இல்லைன்னா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்கள தவிர வேற யாரும் இருக்கா? வாணி, நானும் உன் கூட துணைக்கு வரட்டுமா? நாளையிலேருந்து தான் காலம் பூரா எனக்கு வாழ்க்கை துணையா நீங்க வர போறீங்களே. அப்ப போயிட்டு நேரத்தோட திரும்பி வந்துரு. வாணி, நீ நாளைக்கு வந்து சேர்ற வரைக்கும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் முடியாது. கல்யாண பொண்ணு முன்னாடியே வந்து காத்துட்டு இருப்பாளா? கடைசி வரைக்கும் உங்களை காக்க வச்சு சர்ப்ரைஸா ஒரு த்ரில் கொடுப்பேன். காக்க வச்சா பரவாயில்ல, ஆனா தவிக்க வச்சிடாத. கொஞ்சம் நேரத்தோடய வந்துரு. நீங்க பயந்துட்டீங்களா? உங்களை காக்க வைக்கவும் மாட்டேன், தவிக்க வைக்கவும் மாட்டேன். உங்களுக்காக நான் தான் காலமெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பேன். வரட்டுமா? வாணி, நீ எப்பவும் தலை நிறைய பூ வச்சிருப்ப இல்ல? இன்னைக்கு பூ வைக்காத போற. நானும் உனக்கா வாங்கின பூ உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன். பொண்ணு எப்பவும் பூவோடையும் பொட்டோடையும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியத்தை நீங்களே உங்க கையால கொடுங்க. அப்ப நான் வரட்டுமா? நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு இந்த டீச்சர் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? பள்ளிக்கு மாணவன் லேட்டா வந்தா பெஞ்சு மேல ஏறி நிக்க சொல்றீங்களே, பள்ளி அறைக்கு டீச்சர் அம்மாவே லேட்டா வந்தா என்ன தண்டனை தெரியுமா? அது மாணவிகளுக்கு தான். அப்போ எனக்கு விடிய விடிய கண்மொழிக்க வைக்கிறது தான். நான் ஸ்டூடெண்ட், டீச்சர் அம்மா. நான் என்னென்ன செய்யணும், எப்படிலாம் நடக்குங்கிறத நீதான் எனக்கு கத்துக் கொடுக்கணும். நீ சொல்றபடி எல்லாம் நான் நடக்கிறேன். பள்ளிக்கூடத்துலதான் நான் டீச்சர், பள்ளி அறையில நீங்க தான் டீச்சர். இத வந்துட்டமா? வாங்க வாங்க, உள்ள போய் உட்காருங்க. ஓம் த்ருவந்தே ராஜா வர்ணஹ த்ருவந்தே ராஜா பிரபுஸ்ததி தயங்கஸ்யாஹிரஸ்தோ ஓம் தென்முகஜயே நாத கபினகஜதர்ணம் சம்போதஜதிகரதித்ராம் கனகம் ஓமஜேஷ தனதிக்த பாலச்சந்திர பஜானஹம் சத்ருதண்டத்வயம் வேகாம ஈஸ்வயம் ஐச்சான்யாம் ஆதி விச்சாரந்தே எப்பா மணி 10 ஆச்சு, இன்னும் காணுமே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றது? கவலைப்படாதீங்கம்மா, அவன் எப்படி வந்துருவான். பட்டணத்துக்கு போகும்போது முகூர்த்த நேரத்துல உங்க எல்லாரையும் கதிகலங்க பண்ணிட்டு தானும் வந்து மணவரையில குதிப்பேன்னு சொன்னான். குறும்புக்காரி இப்ப அப்படிதான் திடுதுப்புன்னு வந்து குதிப்பா போல் இருக்க. முகூர்த்தத்துக்கு நாள் யாருது? சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க.
ராஜம்மா சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வா. என்னப்பா இப்படி பண்ணிட்டாளே? எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ராஜம்மா இங்க வா. என்னம்மா இன்னும் பொண்ணு வரலையாமே? டவுனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு இன்னும் காணோம். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஊரையே கூட்டி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இப்படி கைய பிசைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? என்ன ஏதுன்னு யாரையாவது அனுப்பி பார்க்க சொல்லு. அனாதேன்னு சொன்னான். தெரிஞ்சவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவ திரும்பி வரவே இல்லை. எங்கேன்னு தேடுறது, என்னாச்சோ தெரியல. இது நினைக்கிற கேஸ் இல்லைன்னு அப்பவே தெரிஞ்சதுதானே. பாவ ராஜம்மா எவ்வளவு வசதியா வச்சிருந்தாங்க. இப்படி மோசம் பண்ணிட்டாளே. நாடோடிய வந்தவளை நடு வீட்டுல உட்கார சொன்னா உட்காருவாளா? பட்டத்துல இருந்து வந்தவளாச்சு. பழைய உறவு ஏதாவது இருந்திருக்கும். அதுதான் ஓடிட்டா. கௌரவமான குடும்பத்தை இப்படி தலை குனிய வச்சுட்டாளே. எப்பா இந்த கல்யாணத்துக்கு அவ மனசார சம்மதிச்சாளா? அப்படிதான் தோணுச்சு. உள்ளூர்ல இருக்கிற வரைக்கும் இவங்க தயவு வேணும்னு சொல்லி உறவாடிக்கிட்டு இருந்தா, கல்யாண நேரம் நெருங்கின உடனே தட்டி கழிச்சுட்டு தலைமறைவா போயிட்டா. இந்த வீட்டுக்கு வந்த அவமானம் இந்த ஊருக்கே வந்த மாதிரி. ஆம்பளைக்கு என்ன அவமானம்? ரெட்ட சடக்காரி பண்ணா வட்ட கொண்டக்காரி வர, இவ இல்லைன்னா இன்னொருத்தி. சரி சரி, முகூர்த்த நேரம் போறதுக்கு முன்ன முடிவு பண்ணுங்க. முடிவு பண்றது என்ன? முறை பொண்ணு இருக்கவே இருக்கு. ராஜம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாத. என் பொண்ணை உட்கார வைக்கிறேன். உன் பையனை தாலி கட்ட சொல்லு. நிறுத்துங்க. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் வேற என்னதான் செய்ய போற? எனக்கு கல்யாணமே வேண்டாம். உன்னை விட்டுட்டு தான் அவ போயிட்டா. இன்னுமா அவளையே நினைச்சுட்டு இருக்க? கல்லுல இருந்த சித்திரம் காலத்தாலையும் அழியாது, கண்ணீராலையும் அழியாது. அப்படின்னா ஜென்மம் பூரா இப்படியே இருக்க போறியா? இல்லம்மா, நான் இப்படியே இருக்க போறதில்ல. நீ என்னப்பா சொல்ற? அவ என்ன கணவனா அடையணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு தமிழ் பேராசிரியரா வரணும்னு ஆசைப்பட்டேன். அதை நிறைவேற்றுறதுதான் இப்ப என் ஒரே கடமை. ஏன் தெரியுமா? நான் அந்த பாவியை காதலிச்சுட்டேன். அவளை தவிர வேற யாரையுமே ஏத்துக்க முடியாத இந்த ஏமாளி மனசுக்கு அது ஒண்ணுதாம்மா சாந்தி. அந்த பகிரண்ட சண்ட பிரசண்ட ஜெகன் மோகினி ஜெய மாலினி ஜோதி லட்சுமி ஹேமா மாலினி சிவா சிவா. ஜோஷியர் யாருக்கிட்ட பேசுறாரு? வாய மூடியா. உன் தலையெழுத்த பாக்கணும்ல, அதுக்காக மேல இருக்கிற அவங்க தாத்தா பாட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சவிக்குமா, நல்லா இருக்கீங்களா? கையில என்ன வச்சிருக்கீங்க? பாயாவா? ஆமா, கீழே இருக்கும்போது சைவமா இருந்தீங்க, இப்ப மேல போய் பாயெல்லாம் சாப்பிடுறீங்க. சரி விடுங்க, ஆசையை நிறைவேற்றிருங்க. இப்ப வந்திருக்கிற ஒரு தலையில கை வைக்கலாமா? நல்ல மனுஷனா? சரிதான், ஓகே, சந்தோஷம். நீதான் வந்திருக்கிறியா? வாங்க, நீதான் உட்காரு, பயப்படாத. தண்ணி போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் தாசில்தார் கிட்ட இருந்து பர்மிஷன் வரல. அடச்சா முண்டம், நான் அந்த தண்ணியை கேட்கல. தலைக்கு தண்ணி போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? தீபாவளி குளிச்சேன். 9 மாசம். 9 மாசமா குளிக்காம இருக்கிற? ஏயா, தலையில கரப்பான் களிமண்ணு செத்த குப்பையெல்லாம் இருக்குது, எப்படி அறையாக தெரியும்? அப்படியா? அப்ப நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நேர திருப்பதிக்கு போய் மொட்டையை அடிச்சுட்டு முடி முளைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சேரு, நான் பார்த்து சொல்றேன். சரி சரி, சீக்கிரம் வா. இங்க இருந்தே கத்திட்டு போ. அவன்கிட்ட பணம் வாங்கினேடா. வாங்காம உள்ள விடுவனா? அதான் பார்த்தேன். அண்ணே, வீட்டுக்காரர் வர்றாரு. வாடகை கொடுத்தாச்சா? பழைய வீட்டுக்கு தானே வாடகை கொடுத்தோம். இப்ப வர்றது இந்த வீட்டுக்காரர். ஹலோ, யாரே? மாமா யமதர்மா மாமாவா? நான் தான் பேசுறேன். என்ன மாமா சவிக்குமா? இன்னைக்கு என்ன ஆயில் பார்த்தா? நீலு பெங்காய தைலமா? யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மேல எங்க மாமா எமங்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஒயர் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஒயரை பேசுறது ஒயர் தேவையில்லையா? கீழே இருந்து பேசினா தான் ஒயர் வேணுமா? ஆமா ஆமா. இல்ல மாமா, இங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன மாமா? ஆமா மாமா, ஒரு முக்கியமான சமாச்சாரம். நான் புது வீட்டுக்கு கொடுத்தன வந்துட்டேன். அது தெரியுமாமா, உங்க வாகனத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்குது?
வேண்டாம் நம்ம மாட்டு வைத்தியர் மருத பாண்டிக்கிட்ட லேகிய வாங்கி அனுப்பட்டா என்ன அவரே கூப்பிட்டுக்கிறியா? அது நல்லதா? சரி மாமா, எலெக்ஷனா நம்ம கட்சி தான் ஜெயிச்சது. ஜெயிக்கிறது நம்ம கட்சி. சரி மாமா, பக்கத்துல புது வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவர் கூட பேசுறியா? என்ன பாது எமங்கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கிற, அதாவது குபேரேட்ட செஞ்சாலும் ஏதாவது சில்லறை கிடைக்கும். அவரு எலெக்ஷன் பிரச்சாரத்தை எல்லாம் முடிச்சிட்டு குற்றாலத்துல ரெஸ்ட் எடுக்கிறாராம். அவரும் பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரா? நார்த்ல பிரச்சாரம் பண்ணிட்டு சவுத்துல ரெஸ்ட் எடுக்கிறாரா? கிடைக்கிற இடத்துல எடுக்கிறாரு. உனக்கு என்ன ஐயா? எடுக்கட்டும். மாமா, புது வீட்டுக்காரர் பயப்படுறாரு, பாவம் கொஞ்ச நாளைக்கு விட்டு வைங்க. அவர் என்கிட்ட முறைச்சுக்கிட்டா நான் சொல்றேன். நான் ஏன் போய் ஓட்ட முறைச்சுக்கிறேன்? சரி மாமா, நாளைக்கு பேசுறேன். ஆமா, எங்க வந்தீங்க? ஆமா, ஜோசியம் பாக்குறீங்க? என்ன அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இதோ மாமா, அதாவது உங்க ஜோசியத்து மேல சிலர் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. எப்படி பேசுறாங்க? அதாவது கோடி விட்டு குப்பன் தம்பி 10 நாளைக்கு மேல ஆஸ்பத்திரியில இருக்க மாட்டான்னு சொன்னீங்க. அவன் 10ஆம் நாள் மண்டைய போட்டான். இது எப்படி? பின்ன நான் என்ன சொன்னேன்? ஆஸ்பத்திரியில இருந்து 10 நாளைக்கு பிறகு வீட்டுக்கு வருவான்னு நான் சொன்னேன். அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டான். அப்புறம் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த எழுத்த விட்டு ஏகாம்பரத்துக்கு குழந்தைய பிறக்கான்னு சொன்னீங்க. அவன் சம்சாரம் முழுகாம இருக்கா, இது எப்படி? அவன் சம்சாரம் தானே முழுகாம இருக்கிறான். அவனுக்கு தானே குழந்தை பிறக்காதுன்னு சொன்னேன். அவனே முழுகாம இருக்கிறான். என்ன பாருங்க, ஐயோ நீங்க தெய்வங்க தெய்வங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் இலக்கியம் எடுக்கிறீங்க. யூ கேன் கோ டு தி கிளாஸ். எஸ் சார். வணக்கம். பரவாயில்ல, நான் எங்கேயுமே போனது. வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங். வணக்கம். நான் தான் உங்களுக்கு தமிழ் பேராசிரியரா வந்திருக்கேன். பேராசிரியருங்கிறதுக்காக எனக்கு எல்லாமே தெரியும்னு அர்த்தம் இல்ல. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க என்கிட்ட சொல்லலாம். நானும் கத்துக்கிறேன். ஏன்னா வாதத்தில் தான் கல்வி நன்றாக வளரும். பரஸ்பரம் அதுதான் எல்லாருக்கும் நன்மை. இது என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப மண்டைக்குள்ள இருக்கு சார். அவர் மட்டும் ஏன் சொல்றீங்க? நாம எல்லாருமே ஜீரோ தான். அந்த ஜீரோக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையின் தத்துவமே அடங்கி இருக்கு. தத்துவமா? ஆமா, இது ஒரு புள்ளி தான். இதே புள்ளியில ஆரம்பிச்சு இதே புள்ளியில முடியுது. இது மாதிரிதான் இந்த மண்ணில் பிறந்த மனிதர்கள் எல்லாம் எங்கெல்லாமோ சுத்திட்டு திரும்பி அந்த மண்ணுக்கே போயிடுறாங்க. ஆனா அவன் வாழ்க்கையில நேர்மைங்கிற நேர்கோட்டை இணைச்சுக்கிட்டான்னா அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனுக்கு மதிப்பு தான், வெற்றி தான். இப்போ நம்ம தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஒரு சிறப்பான அம்சத்தை பத்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ரொம்ப சுவாரஸ்யமானதுதான். காதலை பத்தி. காதலும் வீரமும் தான் நம் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு. ஆண்கள் வீரத்தால் பெருமைப்பட்டார்கள், பெண்கள் காதலால் பெருமைப்பட்டார்கள். அப்போ ஆண்களுக்கு காதலே கிடையாதா சார்? ஆண்களை பொறுத்தவரையில் பல சந்தர்ப்பங்கள்ல காதலை விட கடமை தான் நினைச்சிருக்கு. சார், நீங்க பாடம் நடத்தினது ரொம்ப பிரமாதம். ஆமா சார், வழக்கமா தமிழ் கிளாஸ்னா அதை கட் பண்ணிட்டு எங்கேயாவது அரட்டை அடிக்க போயிடுவேன். நீங்க கிளாஸ் எடுக்கிறத கேட்டதுக்கு அப்புறம் எல்லா கிளாஸுமே தமிழ் கிளாஸாவே இருக்க கூடாதான்னு தோணுது. சார், எனக்கு உங்ககிட்ட டியூஷன் எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசை சார். ஆமா சார், எனக்கு கூட உங்ககிட்ட டியூஷன் வச்சுக்கிட்டா காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வரலாம்னு தோணுது. டியூஷன் வச்சுக்கிட்டா தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர முடியுங்கிறது இல்ல. கிளாஸ் எடுக்கும்போது சின்சியரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரலாம். ஏன் சார், நீங்க கல்யாணமே பண்ணிக்கலையாமே? லவ் ஃபெயிலியரா சார்? ஏண்டி, புதுசா வந்திருக்கிற ப்ரொஃபசர் கிட்ட என்னடி அரட்ட? அவர்கிட்ட டியூஷன் கத்து தரீங்களான்னு கேட்டோம், முடியாதுன்னு சொல்லிட்டார். கூட்டி இருக்கிற கடவுளே வேலையை காட்டுறாங்க.
ஆவியா இருக்கு பாவி இங்க போய் நிக்கிறேன் யாருங்க வாங்க உள்ள குட்டி தாத்தா ஒட்டியோட வந்துச்சா என்னடா தவிர மாமாவா யாருங்க எங்க அக்கா பொண்ணுக்கு முறை மாப்பிள்ள நான் தான் அவசரமா தாலி கட்ட வந்திருக்கேன் முறை மாப்பிள்ளையா ஏங்க இவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா எப்படிங்க ஏணி வச்சுல ஏறி தாலி கட்டணும் அர்த்த ராத்திரில வளையல் வைக்கிறான் அந்த பொண்ணுக்கு நான் தான் முறை மாப்பிள்ள. இவன் ஒரு முறை மாப்பிள்ள நீ ஒரு முறை மாப்பிள்ளையா மாப்பிள்ளையா அவன் டிசாப்டு பைய. மாமா நான் வளையலோட வந்திருக்கிறேன். வளகாப்புக்கு தயாராக வந்துட்டானே தாத்தா தாத்தா கவலையை முழுங்குற மாதிரி அஞ்சல அஞ்சல யாரு நீ அஞ்சல ஆறலன்னு யாருக்கா நீ நான் தான் முறை மாப்பிள்ள. என்ன மந்தையில இருந்து மாப்பிள்ளை எல்லாம் அவுத்து விட்டாங்களா என்ன தாய்வன் தலையை எழுத்து யாருங்க அது அத்தான் ஆயிட்டாது என் சம்சாரத்தோட தம்பிங்க அவ சாகும் போது இதுல யாராவது ஒருத்தனுக்கு பொண்ணை கொடுங்கன்னா அதுல இருந்து ஒவ்வொருத்தனும் நான் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் தான் தலை மாப்பிள்ள. மத்தவங்கள என்ன முண்ட மாப்பிள்ளையா நான் தான் நடு மாப்பிள்ள. நடு வீட்டுல நிப்பேன். நீ அந்த இடத்த விடாத அடைஞ்ச அஞ்சல இல்லன்னா எனக்கு ஆரம்பல கயிறு உனக்கு எதுக்குற அரமலாம் இடுப்புல அரணா கொடி இருக்குல்ல இருக்கு அது போதும்டா பாருங்க 3 பேர் ஒரு ஸ்பீடுல வந்திருக்காங்க அதனால தனித்தனியா படுக்க சொல்லுங்க விடிஞ்சதும் பாத்துக்கலாம் மீனா நாம ட்ரெஸ் பண்ணிக்கிறது கண்ணியத்தை காப்பாத்திக்கத்தானே தவிர அழக காட்சி பொருளை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இல்லம்மா. சார் நீ இப்படி ட்ரெஸ் பண்றதுனால தானே அவன் புத்தகத்தை கை நழுவி விட்ட மாதிரி கீழே போட்டு எடுத்தான். வயசு பொண்ணுங்க அடக்கமா பைரவி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதாமா நல்லது. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் இந்த புக்ல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கைக்கிளன்னு ஒரு வார்த்தை வருது. சைக்கிளை பத்தினா எனக்கு தெரியும், கைக்கிளை பத்தி புரியவே மாட்டேங்க சார். கைக்கள் என்ன ஒருதல காதல்னு அர்த்தம். அப்படின்னா ஆண் பெண் இருவருக்குள்ள ஒருத்தருக்கு காதல் ஏற்பட்டு இன்னொருத்தருக்கு ஏற்படாம போறதுதான். அது ஏன் சார் இன்னொருத்தருக்கு ஏற்படல? ஒருத்தர் உண்மையா ஆசைப்பட்டு இன்னொருத்தர் ஆசை வைக்கலனா பாவம் இல்லையா சார்? காதலிச்ச மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? யாரோ ஒருத்தர் மனசு கஷ்டப்பட்டுட்டு போகுது, உனக்கே அந்த பிரச்சனை? திடீர்னு பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் கேட்கிறேன். லைப்ரரியில இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண கூடாது. வேற எங்க போய் சார் டிஸ்கஸ் பண்ணலாம்? பாட சம்பந்தமான கேள்விகளுக்கெல்லாம் நான் வகுப்பறையில விளக்கம் சொல்றேன், அங்க கவனிச்சிட்டு இருந்தா போதும். அங்க உங்களையே தான் கவனிச்சிட்டு இருக்கு. அப்போ நான் கிளாஸ் சரியா நடத்தலைங்கிறியா? நோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் சார் தமிழ்ல வீக்கு, மனசுல பதியவே மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சா கட்டாய மனசுல பதியும். எனக்கு வேண்டிய ஒருத்தர் எனக்கு சொன்ன அட்வைஸ். இப்படிலாம் கிளாஸ்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ப்ளீஸ். அதனால நான் உங்ககிட்ட டியூஷன் கத்துக்கிறேன். நோ நான் டியூஷன்ல கத்து கொடுக்கறது இல்ல. ப்ளீஸ். சாரி, எனக்கும் டியூஷனுக்கும் ராசியே இல்ல. சார் வாங்க சார். ஏன் திடீர்னு இந்த பக்கம்? சும்மா ஏரிக்கரை வரைக்கும் வாக் வந்தேன். இதான் உங்க வீடா? ஆமா சார், உள்ள வாங்க. பரவாயில்லம்மா. என்ன சார் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு வராம போனா எப்படி சார்? ப்ளீஸ் வாங்க சார். பொதுவா நான் யார் வீட்டுக்கும் போறதில்ல. நான் இது வரைக்கும் இவ்வளவு ஆசையா யாரையும் கூப்பிட்டதில்ல. ப்ளீஸ் எனக்காக வாங்க சார். ஓகே. வாங்க சார். மா மா எங்க தமிழ் ப்ரொஃபசர் வந்திருக்காங்க. உட்காருங்க சார்.
அம்மா. இந்த ஊர் தமிழ் புலவர் கல்லூரியில ஆசிரியையா இருக்காங்க. அம்மா, நான் அடிக்கடி சொல்வேனே, ரொம்ப பிரமாதமா கிளாஸ் எடுக்கிற தமிழ் ப்ரொஃபசர்னு, அது இவங்கதாம்மா. உட்காருங்க சார், நான் போய் மோர் கொண்டு வரேன். உட்காருங்க சார். ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? மோர் சாப்பிடுங்க. வாத்தியார் பிள்ளை மக்கள்னு சொல்லுவாங்க. கிளாஸ்லயே எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் தான் சார் ஃபர்ஸ்ட். ஆனா தமிழ்ல மட்டும் லாஸ்டா இருக்கேன் சார். நீங்க டியூஷன் சொல்லி தரலன்னா நிச்சயம் நான் இந்த வருஷம் ஃபெயில் ஆயிடுவேன் சார். ஏன் இங்க உனக்கு டியூஷன் சொல்லி தர வேற யாருமே இல்லையா? எங்க அம்மாவே கத்து கொடுக்கலாம், ஆனா அவங்க டியூஷன் சொல்லி தர மாட்டாங்க சார். ஏன்? அவங்க யாரோ ஒருத்தருக்கு டியூஷன் கத்து கொடுத்தாங்களா, அவங்கள பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சான். அதுல இருந்து அவங்க யாருக்குமே டியூஷன் கத்து கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனாலதான் சார் நான் உங்ககிட்ட டியூஷன் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். டெய்லி உங்க ரூமுக்கே வந்துட்டுமா? வேண்டாம்மா, உங்க அம்மாவுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானே உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கிறோம். உங்களை பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப நான் நாளைக்கு ஈவினிங்ல இருந்தே வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வர்றேங்க. பட்டுமா பைரவி? சரிங்க சார். பாத்தியம்மா, ரொம்ப நல்லவர் இல்ல? என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கூட இவர்கிட்ட டியூஷன் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன் தெரியுமா, இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகல. அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? ஆமா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஏதோ காதல ஏமாந்துருப்பாருன்னு காலேஜ்ல பேசிக்கிறாங்க. சரி சரி, காதல் கீதல்னு வயசு மீறி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன குழந்தையா? இன்னும் எத்தனை வயசு வரணுமா? டியூஷனுக்கு ப்ரொஃபசர் வரேன்னு சொன்னாரு. அவரைத்தான். அப்படியா? நீ இவ்வளவு ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கியே, உன் தோழி யாரையாவது வர சொல்லி இருக்கியோன்னு நினைச்சேன். ஆமா, 6 மணிக்கு தானே அவர் டியூஷனுக்கு வருவாரு? ஆமா. அதுக்குள்ள நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துடு. கோயில் போயிட்டு வர எப்படியும் 1 மணி நேரம் ஆகுமே. நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். முத நாளே காக்க வச்சா அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரா? ஏம்மா, நீ மார்க்கெட்டுக்கு போன? அதான் நேற்று சாயங்காலமே வாங்கி வச்சுட்டேனே.
புதுசாக தானே ருசியா இருக்கும். சில நேரம் பழசுக்கும் மவுசு குறைஞ்சிருக்காது. ஓல்ட் இஸ் கோல்ட். அம்மாவும் பொண்ணு ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்க போல இருக்கே. அதுல ஒண்ணும் இல்ல, உட்காருங்க சார். இவ்வளவுல சார் நேரம் வந்தாச்சு. பொண்ணோட வந்திருக்கேன், பொண்ணை பாத்துருங்களேன். அதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருக்கிறேன். உட்காருங்க. அச்சா உன்னையாரியா உட்கார சொன்னா உன் தான் பாலை வேணும் மாதிரி இருக்க. பின்றியா உள்ள உட்காருங்க. பார்வையே தெரியல. வைடா நல்லா போடுங்க. போய் குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வர போற. என்னங்க தலை எடுத்தா தானே பாக்கணும், என்ன தாராங்கோட்டை தடவுறீங்க? தலையை பிடிக்கிறதுக்கு தாழ முடிய பிடிச்சா என்ன தப்பு? பாரு நாம 2 பேரும் இவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டோம். அதனால உன் பொண்ணோட கைரேக, தலையெழுத்து, சாமுத்திரியா லட்சணம் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சாமுத்திரிகா லட்சணம்னா என்னங்க? அங்கமா அங்குலமா பார்த்து சொல்றது. அதெல்லாம் டச் பண்ண கூடாது, தலை எழுத்து மட்டும் தான் பாக்கணும். அது ஒன்ன பார்த்தா போதுமே. போதுமே. சரி விடு. என்ன கை 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 தலை பொண்ணு கூட்டு போய். சரி நிதானமா பார்த்து சொல்லுங்க. அதே பொண்ணு கூட்டு போயா. பரவாயில்ல. சரி என்ன பாத்துட்டீங்களா? இப்ப தனியா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இனிமே தானே ஒன்னொன்னா பாக்கணும். ஏன் தாறுமாறா கிடக்கா தலையெழுத்து? பின்ன உன் தலையா பழுச்சுன்னு சொல்றதுக்கு? இரியா நான் பாக்குறேன். புடிச்சிட்டேன். என்ன உள்ள நீ மாப்பிள்ளைய தேடி தெருத்தருவா அலைய வேணாம். சரி. நாயா பேயா சுத்த வேணாம். மாப்பிள்ளை இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். அப்படியா? அந்த 3 பேத்துல ஒருத்தன் பாத்திரம் வைக்கிறானே அவனா, இல்ல மாவாற்றானே அவனா, இல்ல துணி வைக்கிறானே அவனா? எவன்? இந்த 3 வயலுக்குள்ள எவனும் இல்ல. அவனுங்களை நம்பி நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச கடத்தவளை கண்டா கசரை விட்டு போயிடுவான். அவனுக்கு உன் சொத்துக்காக அலையிறானுங்க. அப்படியா? அப்ப மாப்பிள்ளை யாரு? கொஞ்சம் திரும்பிக்க. நல்லா திரும்பு. சுத்தமா பாக்கணும். சீக்கிரமா பாரு. தெரியுது. எப்படி? தெரியுது. மாப்பிள்ளை இதே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். ஆரம்பம் தான் தெரியுது, இன்னும் முடிவு தெரியல. வெள்ளிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு ஜெகன்மோகனிக்கு பூஜையை போட்டு யாருன்னு நான் சொல்லிடுறேன். நீ 12 மணிக்கு பொண்ணை கூப்பிட்டுட்டே ரூமுக்கு வா. ஒருவேளை நான் அசந்து தூங்கிட்டேன். அப்ப உன் பொண்ணு அனுப்பு, மத்த நான் பாத்துக்கிறேன். கரெக்ட். சனிக்கிழமை காலையில தெரியுது. தெரியுது. ஜம்பு நல்லா கேட்டுக்க. புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏராளமான தானியங்கள் அந்த கூட்ஸ் வண்டியில தான் போகுது. அந்த வண்டியை நிறுத்தி தானியங்களை கடத்த நீ எனக்கு உதவி செஞ்சா உனக்கு கணிசமான பணம் தர்றேன். கிடைக்கிற லாபத்துல பாதியை கொடுக்கறதா இருந்தா காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஓகே. ஆமா நானே தான். மரியாதையா சொல்றேன், என் விஷயத்துல தலையிடாத. இது மரியாதை பிரச்சனை இல்லை, மக்கள் பிரச்சனை. அன்னைக்கு என் மக தங்கச்சி வாழ்க்கையில நீ தலையிட்ட, அவங்க நல்வாழ்வுக்காக உனக்கு நான் பணிஞ்சு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளோட உயிர் பிரச்சனை. இதுல என் உயிரே போனாலும் உன் திட்டத்தை சாதிக்க விட மாட்டேன். இந்த ஜம்பு எந்த காரியத்தையும் சாதிக்காம போனதா சரித்திரமே கிடையாது. உன் சரித்திரத்தையே மாத்தி காட்டுறேன், அதையும் பாக்குறேன்.
ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபட மாட்டேன்னு நினைக்கிறேன். மனிதனுடைய மகத்தான சக்தி அவனுடைய மதி. மதியை சரியா பயன்படுத்தினா மிகப்பெரிய சாதனைகளை கூட செய்ய முடியும். மதிக்கும் சக்தி இருக்கு, விதிக்கும் சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி சார் ரெண்டுக்கும் சக்தி இருக்க முடியும்? ஏன் இருக்கக்கூடாது? மதிக்க சக்தி இருந்தா அது விதியால வெல்ல முடியாது, விதிக்க சக்தி இருந்தா அது மதியால வெல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது மதிக்கும் விதிக்கும் எப்படி சமமா சக்தி இருக்க முடியும்? ஏதாவது ஒண்ணுக்கு தானே நியாயமா சக்தி இருக்க முடியும். பைரவி, நீ எழுந்து பிடி வா. உன் வலது கால தூக்கு. அத ஊனாம அப்படியே இடது கால தூக்கு பார்க்கலாம். அது எப்படி சார் முடியும்? இப்ப பாத்தியா, உன் வலது கால தூக்கணும்னு நினைச்ச, உன்னால முடிஞ்சது. அது உன் மதியோட சக்தி. நீ நினைச்சாலும் உன் இடது கால தூக்க முடியாம தடுக்குது பாரு, அதுதான் விதியோட சக்தி. அப்பாடா, வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின் பட்டம் வாங்கிட்டேன். நீங்களே வசிஷ்டர், உங்களுக்கு ஏன் சார் வசிஷ்டர்? சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? காதலிக்கிறது விதியா மதியா? உங்க அம்மாவை கேளு, அவங்க சொல்லுவாங்க. காதலிக்கிறது மதி, கல்யாணம் பண்ணிக்கிறது விதி. சுதன விலாசு, இத புடிங்க. எதுக்கு 100 ரூபாய்? கொஞ்சம் என்னையா கொஞ்சல்? என் மாமனும் சரியில்லை, மாமன் மகனும் சரியில்லை. அந்த பொண்ணை பத்தி எதுவும் பேசாத. பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா, கண்ணுக்கு நிறைஞ்சு இருக்குது. அதுக்காகத்தானே ஏங்கிக்கிட்டு இருக்கேன் 50 வருஷமா. என்ன சொல்ற? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு வர்றேன்னு சபலம் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படியாவது நீங்க தான். என்னையா இது? துணி தலையை காட்டியா? தலையெழுத்து தான் பாப்பேன் நான். 3 2 5 2 3 5. இதுவரை யாருமே இப்படி சொல்லலைங்களே. நம்மகிட்ட அதான புதுமை. இந்த பாரு, உன் தலையில எவனோ தகடு அடிச்சிருக்கான், அதை வேட்டு வச்சு தலை எடுக்கணும். இல்லையா, வேற எங்கேயோ வச்சிருக்காயா, அதனாலதான் உன் தலையெழுத்த மறைக்குது. நீ என்ன பண்ற, இனிமே அந்த பொண்ணு கிட்ட தனியா நீ பேசாத. அதுவே பேச வந்தாலும் என்கிட்ட பேசாத, ஜோசியத்தை பேசிக்க நீ என்கிட்ட அனுப்பிச்சு வை. மத்தத நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது இப்படி அலையறான். எதுக்கு 200? ஏன் அழுகிற? போரானே எனக்கு அண்ணனா. தம்பிக்காக ராமர் ராஜ்யத்தையே விட்டு கொடுத்தாரு, இந்த தம்பிக்காக ஒரு பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டானே. நீங்க தான் எப்படியாவது என்ன விட்டு கொடுக்க சொல்றியா? கல்யாணம் கட்டி வைக்க சொல்றேங்க. உட்காரு. சுத்தமா ஒண்ணும் இல்ல. ஆண்டவன் அவசரத்துல எழுத மறந்துட்டான் போல இருக்கு. அந்த தலையெழுத்து எழுதுற பேனா ஊர்ல வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பேனா வரட்டும், தலையெழுத்து எழுதிக்கிட்டு அப்புறமேல உனக்கு சௌரியம் போலவே ஜாதகத்தை எழுதிக்கலாம். எப்படியாவது அந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன். நீங்க அவசியம் பாத்துக்கணும். பார்க்காம விட மாட்டேன். பாப்பீங்க. லஞ்சமா? என்ன லிஞ்ச முடியுமா? சுகுணநாசி, அவன் 200 கொடுத்தான், நான் 201 தர்றேன். ஒன்னால ஒண்ணுதான் முடியும். ஆமா, இதை எந்திரா தர்ற? அஞ்சலை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஏன்டா இந்த கல்யாணம் பறக்குற? டேய், நீங்க எல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிறாதரா. எனக்கு என்ன வயசு தெரியுமா? என்னடா? 19. இவ்வளவுதானே? இன்னொரு 10 வருஷம் காத்துக்கிட்டுறா, ஒரு சான் வேற வளர்ந்துருவ. அந்த பொண்ணுக்கும் உன் மேல ஒரு ஆசை வரும். நான் 10 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேனா? 2 அண்ணன்ல எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. விட்டுருவேனா? நான் எதுக்காக இருக்கிறேன்? நீங்க விட மாட்டீங்க. 10 வருஷம் எனக்காக அந்த பொண்ணு கிட்ட சொல்லி காத்துக்கிட்டு முடியாது. சொல்லுங்க, ஏற்பாடு பண்றேன். உங்களை நம்பித்தான் அந்த பொண்ணை விட்டுட்டு போறேன். இல்லனாலும் ஒரு பெரிய பிரிதிவிராஜன் குதிரையில வச்சுதான் கொண்டு போயிடுவாரு. புனிதமானது. காதலுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி பேதமே கிடையாது. காதலுக்கு வயசு, வரம்பு எல்லாம் உண்டா சார்? எதுவுமே கிடையாது. எனக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்தவங்க காதல் ஒரு மகத்தான சக்தி, அது கோழையை கூட வீரனாக்கி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என் அனுபவத்துல காதல் கோழையை மட்டும் இல்ல, அது முட்டாளையே பட்டதாரி ஆக்கியிருக்கு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சும்மாவ சொன்னார், கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம்னு. இந்த காலத்து கவிஞர்கள் மட்டுமல்ல, அந்த காலத்துல கூட காதலை பத்தி சொல்லாத இலக்கியமே கிடையாது.
பைரவி, பைரவி, நான் இங்க பாடம் நடத்திட்டு இருக்கேன், நீ பகல் கனவு கண்ட மாதிரி உட்கார்ந்திருக்கே. உங்ககிட்ட ஒரு பொண்ணு மனசை பறி கொடுத்துருக்கா. பைரவி, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், மனசை பறி கொடுத்துருக்கான்னு வச்சுங்க. நீங்க அவன் மனசை புரிஞ்சுக்க அவன் என்ன சார் செய்யணும்? என் மனச அவ புரிஞ்சுக்கலையேன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கேன். சார், உங்க டைரி. காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? ஒரு பன்னீரில் நீராடும் அன்னம் இந்த பாவை சொல்லாது சொல்லேது இன்னும். காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? ஒரு பன்னீரில் நீராடும் அன்னம், ஒரு பன்னீரில் நீராடும் அன்னம் இந்த பார்வை சொல்லாத சொல்லேது இன்னும். காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? தங்கங்கள் என்ன வைரங்கள் என்ன அங்கங்கள் எங்கெங்கும் இன்னும். சொல்லாததென்ன சொல்லுங்கள் மெல்ல சொர்க்கத்தில் மேனி கொள்ளும். இனிய இரவிலே நிலவின் ஒளியிலே அமுத மழையிலே நனையும் உயிர்களே அந்தி கலைகளை பயில்வது சுகமல்லவோ. காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? துள்ளும் கஸ்தூரி மானல்லவோ உன்னை காணாத கண்ணென்னவோ. அந்த வானத்து மூன்றாம் பிறை நெற்றி வண்ணத்தில் நான் பார்க்கிறேன், இன்பத்தை நான் கேட்கிறேன். காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? நீலவானம் தந்த சீதனம் அடடா விழியின் நிறமோ. மீண்டும் மீண்டும் தந்த சீதனம் அதுதான் அசையும் குழலோ குழலோ.
பாத்தியா சிவ பூஜையில கரடி பூரும்னு சொல்லுவாங்க. ஏன் பூஜையில பாரு யானையே வருது. எங்க புறப்பட்டுட்டீங்க? பாரு தகடு வேட்டு விஷயமா வேலை செய்ய போறேன். எப்படியாவது இந்த அஞ்சலை விஷயத்தை முடிச்சிருங்க. அதுக்காக தானே போய்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ற, வாசல்லே இரு. யாராவது வந்தா என்கிட்ட சொல்லி ஓடி வந்து சொல்லி போடுறேன். ஐயா நீ ஓடி வர லேட் ஆகும். ஒரு சிக்னல் கூட நான் சுதாரிச்சுக்கிறேன். அண்ணே எப்படியாவது இந்த அஞ்சலை விஷயத்தை முடிச்சிருங்க. உங்களை நம்பித்தான் நான் சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பாரு அந்த லேகியத்தெல்லாம் சாப்பிட்டு கண்ணா பின்னா அலையாத. வாசல்லே உட்காந்து சாப்பிட்டு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போல பேசினான். சந்தேகத்திலே போறான். இவனுக்கு பிறந்தா தானே. நீங்க இருந்து வந்த அத பேனா வந்துடுச்சா? அந்த பேனா தானே, அதை வர சொல்லி லெட்டர் போட்டிருக்கேன். அது வந்துகிட்டு இருக்குது. அது வர லேட் ஆகண்ணே. அதுக்குள்ள நானே 2 பேனா வாங்கிட்டேன். சீக்கிரம் எழுதுங்கண்ணே. ஐயோ ஏய் உன் தலையில சுத்தமா ஒண்ணும் இல்ல. இந்த பேனால எல்லாம் எழுதக்கூடாது. தலையெழுத்து பேனான்னு வீட்டுல வச்சிருக்கிறேன். அதுலதான் எழுதணும். வேணா இப்படி செய்யறேன், நான் மாடிக்கு போய் அந்த பொண்ணு தலையில உனக்கு தான் கிடைக்கும்னு எழுதிடுங்க. நீ என்ன பண்ற, பின்பக்கத்து கேட்டு பக்கத்திலேயே உட்கார்ந்து யாராவது வந்தா சத்தம் கொடு. ஏன்னா நான் எழுதிட்டு இருக்கும்போது வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது. புரியுதா? சரி அண்ணே. அண்ணே அவசரப்பட்டு வந்துடாதீங்க அண்ணே. இருந்து நிதானமா அழுத்தி எழுதிட்டு வாங்க அண்ணே. நீ போ. என்னன்னா அங்க தனியா இருக்கு. இன்னத்துல அங்க அது வேற ஒண்ணு இல்லடா. 10 வருஷத்துக்கு காத்துக்கிட்டு சொல்ல சொல்லி நீ தானே என்கிட்ட சொன்ன. ஆமா அதை சொல்றது தாண்டா போயிட்டு இருக்கிறேன். நீ என்ன இங்க படுத்திருக்கிற? அஞ்சா தனியா இருக்கு. எங்க அண்ணன் நான் ரூமுக்கு போயிடக்கூடாதுன்னா படிக்கட்டுல பாராவா நிக்கிறேன். நல்ல புத்திசாலிடா. நீ என்ன பண்ற, நான் மேல போய் புத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். யாராவது வந்தா எனக்கு சீனல் பண்ணு. உன் சைஸுக்கு தான் படிக்கட்டு பண்ணி இருக்கிறாங்க. சரி நான் இதுலயே படுத்துக்கிறேன். பண்ண நான் போய் புத்தி சொல்றேன். சரி நான் படுத்துக்கிறேன். என்னங்க இங்க வந்து தலையெழுத்து பாக்குறதுன்னா? அதுதான் என்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம். மண்டை கிடைச்சா விட மாட்டேங்கிறேன். அஞ்சல நமக்காக சுகுணவல அசோசியேட் அஞ்சலை கிட்ட நைசா பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துகிட்டு இருப்பாரு. பரவ வாரி வாழ்க. எனக்கு ஒரே கண்ட கனவா வருதுங்க. கனவா? என்ன பார்த்தேன்? ஒரு நாள் நீங்க நரி குறவனாவும் நான் நரி குறத்தியாவும் கலக்கரவுல ஆடுறப்பல கனவா கண்டங்க. கனவுல கூட நான் நரி குறவனா தான் வரணுமா? ஒரு அரசர் ஜமீன்தாரா வரக்கூடாதா? ஆமா சில்லறை ஏதாவது சேர்ந்துதா? 35 விஷயம் தெரியுதுங்க. இது அதை விட மோசம். இந்த உண்மையை சொல்லு. உங்க அப்பன் பாசி தானே வித்துக்கிட்டு இருந்தான். எங்க அப்பா விக்கலைங்க. அப்ப உங்க அம்மா வித்தாங்களா? உங்க மாமியார் பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவங்கதான் இல்லையா அப்புறம் என்ன? சரி அதை விடு. வேற என்ன கனவு கண்ட? இன்னொரு நாள் கனவுல இந்த தேவட படத்துல சுள்ளிராஜன் சூர் வரப்பல வராருல, அதே மாதிரி நீங்க வர மாதிரி கனவு கண்டங்க. இருந்திருந்து அவனே கனவுல பார்த்த. அட ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, ஒரு ரஜினி, ஒரு கமலஹாசன் இப்படி பார்க்க கூடாதா? இந்த பாரு கொஞ்ச நாளைக்கு நீ படம் பாக்குறத நிறுத்தி என்னையே பார்த்துட்டு அப்பதான் நான் கனவுல வருவேன். என்னங்க என்னடா குறுக்கா மாதிரி உள்ள கரண்ட் ஆஃப் ஒரே இருட்டா இருக்கு. அதனால வாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரண்ட் ஆஃப் ஆனா மெழுகுவத்தி இருக்கு. அட அஞ்சல என் பொண்ணை பார்க்க போறான். நான் என்கிட்ட விவரத்தை சொல்லுங்க, நான் போய் சொல்லிடுறேன். அட போடா என்ன மாதிரி சுத்தி ஊத்திட்டு இருக்கிய மாமா? ஏய் மாமாவுக்கு மாடிக்கு மாமா மாடிக்கு போகாதீங்க. ஏண்டா மாடியில வடி உண்டா வச்சிருக்கு? அங்க ஒண்ணு இல்ல. அதான் ஒண்ணுதான் மாமா. அஞ்சல சும்மா இருங்கடா. என்னடா எல்லாரும் தடுமாறுறீங்க? நான் என்ன என் காதுல பூவா சுத்தி இருக்கு? சுத்தலடா. சுத்தலடாவா? ஏடா தடிப்பாய மாமனே, உடம்புல சடை இருக்க அளவுக்கு ஒண்ணு மூளை இருக்கா? டேய் 2 கரும்பு வாங்கி போடு, மேஞ்சி கட்டிருப்பான். ஏய் மாமா அஞ்சல இங்க ஒரு அஞ்சலையா? உங்களால அவன் மைசூர் போயிருப்பாரு.
சார் சாப்பிடுங்க சார். என்னம்மா இது? கோழி எங்க அம்மா செஞ்சது, ரொம்ப ருசியா இருக்கும். சாப்பிடுங்க சார். பைரவி, உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். எங்க உங்க அம்மா? வெள்ளிக்கிழமை தோறும் வழக்கமா முருகன் கோயிலுக்கு போவாங்க. பைரவி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நான் டியூஷன் வரமாட்டேன். ஏன் சார்? நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வர காரணமா இருந்த என் குருவோட பிறந்த நாள் நாளைக்கு தான். வருஷம் அவங்க பிறந்த நாள் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு முருகன் கோயில்ல அவங்க பேருக்கு நான் அர்ச்சனை பண்ணுவேன். நான் வரட்டுமா? சரி சார். வரேங்க. ரொம்ப நல்லவர் இல்ல? ஏமா, அவர் உனக்கு பிடிச்சிருக்கா? அவரை பார்த்தா நம்ம வீட்லயே ஒரு சைட்ட மாதிரி பாசம் ஏற்படல? பாடத்தை பத்தி மட்டும் நீ ஒழுங்கா கவனி. பாசம் பந்தம் எல்லாத்தையும் முடிவு பண்றவன் எங்கேயோ இருக்கா. பைரவி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டை பாத்துக்க. நானும் வரேம்மா. என்னது, நான் விரும்பி கூப்பிட்டாலும் நீ கோயிலுக்கு வரமாட்டியே, இன்னைக்கு என்ன அதிசயம்? இன்னைக்கு கோயில்ல ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதிசயமா? இன்னைக்கு என்ன ஒரேடியா புதிர் போடுற? கோயில வச்சு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன், அதுக்காகத்தான் நானும் வரேன்னு சொல்றேன். அந்த விஷயத்த இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு பால்காரனுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அவன் வர நேரம். இந்தா, இதை அவன்கிட்ட கொடுத்துட்டு வீட்டை பாத்துக்க. அம்மா, பால்காரன் வந்திருக்கானுங்க. இந்த பணம் பாத்தீங்களாமா? கடவுளே, நான் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. என்னம்மா? ஒண்ணும் இல்ல, காலில் சாணி பட்டுடுச்சு. நீ ஒண்ணு பண்ண, நீ போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, நான் போய் காலை கழுவிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கால்ல பட்டிருக்கிற அழுக்க தண்ணீரால கழுவிடலாம். காலத்தால ஏற்பட்டிருக்கிற அந்தரங்கத்தை கண்ணீரால தான் கழுவணும். ஆமா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் தமிழ் பேராசிரியர் ஆயிட்டேன். இப்போ உனக்கு திருப்தி தானே? ரொம்ப ரொம்ப திருப்தி. நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த வாக்கை காத்துல பறக்க விட்டுட்டு, என்ன கல்யாண கோலத்துல காக்க வச்சு ஏமாத்திட்டு, ஏன் என்ன மோசம் பண்ணிட்டே போயிட்டேன். நானும் உங்களை மோசம் பண்ணேன். இல்லன்னா இந்த கோலத்துக்கு என்ன அர்த்தம்? என்ன காரணம்? விதி, அதுதாங்க காரணம். வனி, நீ என்ன சொல்ற? அன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு நான் மட்டும் ஊருக்கு புறப்படுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அந்த பஸ் மட்டும் மிஸ் ஆகாம இருந்திருந்தா
பாஞ்சாலி துரியோதனை பார்த்து சிரிச்சாளா, அதுக்கு நடுத்தவையில வச்சு அவ சேலைய உறிஞ்சானா. சிரிச்சதுக்கே அப்படின்னா நீ என்ன செருப்பால அடிச்சிய. இப்ப நீயா உன் புடவை தர போறியா இல்ல நானே? சும்மா மிரளாத கண்ணே. அவங்க 2 பேரும் நம்ம தோஸ்துக்கு தான். இந்த ராணிய இந்த ராஜா கிட்ட சேர்க்கறதுக்காகத்தான் அவங்க 2 பேரும் உன்னை விரட்டிக்கிட்டு வந்தாங்க. டேய், உங்க வேலை முடிஞ்சு போச்சு, நீ போகலாம். அன்னைக்கு நீ செருப்பால் அடிச்ச அந்த கரை அப்பவே மறைஞ்சு போச்சு. ஆனா இப்ப நான் கொடுத்த பதிலடி இருக்க, அது உன் வாழ்நாள் பூரா மறையாது. அந்த சோடு உன் அடி வைத்து கருவா அது என் வாரிசா வரம் வரும். என்ன அப்படி பாக்குற? நம்ம ராசியா அப்படித்தான். பட்டு மெத்த விரிச்சு கட்டில நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட் இந்த காட்டுல நடந்திருக்கு. கட்டில ஆனா என்ன, காட்டுல ஆனா என்ன, ஆனது ஆனப்புறம் நீ தாயம் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். புழக்கடையில கிடக்கிற கல்லு இடரட்சிங்கிறதுக்காக அதை தூக்கி பூஜையில வச்சு யாரும் சாமின்னு கும்பிடுறது இல்ல. தெருவுல கடிச்ச வெறிநாய புருஷன்னு கொண்டாடுற அளவுக்கு நான் மானம் கெட்டவன் இல்ல. உன் மானத்தை தான் நான் வாங்கிட்டேனே, அப்படியே அது உங்ககிட்ட மானம். நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி, நீ பூவும் பொட்டுமா இருக்கிறதுக்கு நான் புருஷனா உயிரோட இருந்தாகணும். ஒரு பொண்ண அவ புருஷன் தான் தீண்டணும். என்ன தீண்டின நீ ஒரு வெறி பிடிச்ச மிருகம். என்ன பொறுத்தவரையில அந்த மிருகம் என்ன பலவந்தமா தீண்டின அந்த நிமிஷமே செத்து போச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னால நான் வச்ச பொட்டத்தான் அழிக்க முடியும். ஆனா வயித்துல வளர போற என் வாரிச ஒரு பொண்ணோட சாபம் உன்னை சும்மா விடாது. நீ சொன்ன மாதிரி உன் வாரிசு என் வயித்துல உருவானா அந்த குழந்தைதான் உனக்கு எமனா இருக்கும். என்ன அவன் கிடைத்தது எனக்கும் அவனுக்கும் அந்த ஆண்டவனுக்கும் தான் தெரியும். அது ஊருக்கு தெரியாம உங்களுக்கும் தெரியாம மறைச்சிட்டு நான் உங்களோட வாழ்ந்திருக்க முடியும். ஆனா கள்ளும் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம் படைச்ச உங்ககிட்ட கலங்கப்பட்ட என் உடம்ப கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. நான் கெட்டு போனவங்கிற உண்மையை சொல்லியிருந்தா நீங்க பெருந்தன்மையோட என்ன ஏத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா கலங்கப்பட்டுட்டோமேங்கிற வேதனையோட உறுத்தலோட என்னால உங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை தர முடியாது. அதனாலதான் உங்களுக்கு மோசம் பண்ணிட்டு ஓடி போன மாதிரி என் மேல நானே பழிய சுமத்திக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டேன். நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சதா நினைச்சு நீங்க என்ன வெறுத்துட்டு என்னை விட அழகான பெண்ணை பணக்கார வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வைராகியத்தோட வாழ்வீங்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி செஞ்சேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா இல்ல துரோகமா? இல்ல, பொண்ணு வரா. நான் வரேன். பைரவி, அர்ச்சனை பண்ணியாச்சா? பண்ணியாச்சுமா. ஆமா, கோவில்ல வச்சு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதா சொன்னியே, என்ன விஷயம்? சாமியை பார்த்ததும் எல்லாம் மறந்து போச்சுமா. ஆமா, நீ ஏமா கோயிலுக்குள்ள வரல? நான் இங்க இருந்தே சாமி கிட்ட என் மனச்சுமையை இறக்கி வச்சுட்டேன். வா போலாம். ஜம்பு, அந்த பொண்ணை பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்கா. ஆமா, செயற்கை கலக்காத இயற்கை அழகு. அவளை மட்டும் எனக்கு செட்டப் பண்ணி கொடுத்துட்ட, உனக்கு கணிசமான அமௌண்ட் தரேன். நீங்க ஆசைப்படுறவளை
உங்க அந்தப்புறத்துக்கு கொண்டு வந்துடுறேன். நான் ஆசைப்படுற பணத்தை நீங்க கொடுத்துடணும். ஓகே? ஓகே. கொஞ்சம் இங்கே இருங்க, அவன் யாரு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சுமா, போலாம். ஜம்பு, என்ன திரும்பிட்ட? வாங்க சொல்றேன். பைரவி, பேராசிரியர் வர நேரமாச்சு, சீக்கிரம் டியூஷனுக்கு ரெடி ஆகுமா? ஆமா, பெரிய டியூஷன். நாளைக்கு பரீட்சை இல்ல? ஆமா, பெரிய பரீட்சை. வாங்க. நீயா? ஆமா, நானே தான். இங்கே வந்த 18 வருஷமா உன் பாதுகாப்புல விட்டு வச்சிருந்தனே, அந்த சொத்தை எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன உன் சொத்தா? ஆமா, என் மக பைரவி பெத்த தோஷத்துக்காக இத்தனை நாள் உங்ககிட்ட விட்டு வச்சிருந்தேன். அப்பாங்கிற முறையில அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இப்பவே நான் அவளை அழைச்சிக்கிட்டு போறேன். அப்பனா யார் அவன்? அவன் தான் எப்போ செத்துட்டானே. வெள்ள புடவையும் வெறும் நிச்சயம் காட்டி வேஷம் போடுறியா? உன் வித்தையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. மரத்தை வச்சவனா பழத்தை பறிச்சுக்கிட்டு தான் போவேன். எங்க பைரவி? வித்துல இருந்து மரம் முளைச்சாலும் வித்துக்கு சொந்தம் இல்ல, அது வளர்ந்த மண்ணுக்கு தான் சொந்தம். மரியாதையா வெளியே போயிடு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் என்ன ஒரு காலம் நிறைவேறாது. நீ உயிரோட இருந்தா நடக்காது. தேவைப்பட்ட உன்னை கொன்னுட்டு அவளை கூட்டிட்டு போக தயாரா தான் வந்திருக்கிறேன். ஒரு பொண்ணோட சாபம் உன்னை சும்மா விடாது. நீ சொன்ன மாதிரி உன் வாரிசு என் வயித்துல உருவானா அந்த குழந்தைதான் உனக்கு எமனா இருக்கும்.